So, is everything is okay? Then let's start the session. So, students, நம்ம today audit classல join பண்ணிக்கிறோம் and we are progressing through our syllabus. And நம்ம already chapter 1 we have covered about business environment and governance framework. வணிகத்தினுடைய சூழல், அதே சமயம் இந்த ஆளுகை கட்டமைப்புன்னு சொல்லக்கூடிய நிர்வாக கட்டமைப்பு எவ்வாறு இருக்கிறது இதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம செஞ்சுருந்தோம். we did a lot of past papers. And இதில் எந்தெந்த இயர்ஸ் என்னென்ன பாஸ் பேப்பர்ஸ் இருக்குது இது எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம். இதில் முக்கியமாக நீங்கள் பார்த்துட்டு போக வேண்டிய ஏரியா வந்து ஏஜென்சி தியரி அண்ட் ஸ்டுவர்ட்ஷிப் தியரியாக இருக்க போகிறது. மற்றதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பாஸ் பேப்பர்ஸ் வந்து இருக்குது. அண்ட் தென் ஆஃப்டர் தட் வி ஹவ் மூவ் டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம்ஒர்க்கில் நம்ம போயிருந்தோம். இதில் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ரிஸ்க் ஆஃப் ஆர்கனைசேஷன், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம்ஒர்க், இதில் முக்கியமாக டெக்னிக்ஸ் யூஸ்ட் இன் மிடிகேட்டிங் த ரிஸ்க் இதை நீங்கள் தெளிவாக வழங்கியிருக்கணும். பிகாஸ் திஸ் இஸ் த மோஸ்ட் டெஸ்டட் ஏரியா. அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ப்ராசஸில் ஒரு நிறுவனத்தினுடைய உலக கட்டுப்பாட்டு முறைமை, அதில் முக்கியமாக உலக கட்டுப்பாட்டு முறைமையினுடைய நோக்கங்கள் அண்ட் உலக கட்டுப்பாட்டினுடைய வகைகள் என்ன மாதிரி இருக்குது, இந்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கிறேன் என்னென்ன பேப்பர். முக்கியமாக இந்த கோசோ சட்டகம் இது வராமலுக்கு பேப்பர்ஸே காணல, அந்த அளவுக்கு முக்கியமானது. அண்ட் உலக கட்டுப்பாட்டுக்கான வரையறைகள், முக்கியமான வணிக செயல்முறைகள் என்ன, வெரி இம்பார்ட்டன்ட் தகவல் தொழில்நுட்ப செயல்முறை மற்றும் கட்டுப்பாடுகளுடைய போதுமான அளவு. இதில் ஜென்ரல் கண்ட்ரோல், அப்ளிகேஷன் கண்ட்ரோல்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா கொஷின்ஸுக்கு வரக்கூடியது. அண்ட் எஃபிஷியன்சிஸ் இன் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் இன் பிஸ்னஸ் ப்ராசஸ் வராமலுக்கு கொஷனே இருந்ததில்லை, 25 மார்க்ஸுக்கு வந்திருக்குது. ரைட். ஸோ இதெல்லாமே கட்டாயமாக பார்த்துட்டு போங்க ஸ்டூடெண்ட்ஸ், சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும். அண்ட் சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் எஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட், இதில் எஷூரன்ஸுனுடைய டெஃபினிஷன், அதே சமயம் ரீசனபிள் எஷூரன்ஸ், லிமிட்டட் எஷூரன்ஸுக்கான வித்தியாசம், முக்கியமான ஏரியா எலிமெண்ட்ஸ் ஆஃப் எஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட், உறுதிப்பான ஈடுபாடுகளினுடைய அம்சங்கள் என்ன இருக்குது. அண்ட் எஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்ஸ் உத்தரவாதத்தை ஏற்கும் போதும் நிர்வகிக்கும் போதும் முக்கியமாக கருத்தில் கொள்ளப்படுகின்ற அம்சங்கள் அண்ட் ரிலேட்டட் சர்வீசஸ் என்ன. அப்போ இது எல்லாமே பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் வி ஆர் ஆக்சுவலி இன் சாப்டர் 5. அண்ட் இந்த சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் லெட் மீ சமரைஸ். நம்ம இந்த சாப்டர் 5ல் 5.10 and 11 பார்க்க வேண்டியது, அதை நம்ம டுடே கிளாஸில் பார்ப்போம். லெட் மீ சமரைஸ் இன் அ குட் வே. நம்ம இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் கவர் பண்ணிக்கிறோம் என்பது. இதில் த லோ அப்ளிகபிள் டு கண்டக்ட் த ஆடிட் அப்படின்னு சொன்னால் என்னென்ன சட்டங்கள் கணக்காய்வினை அல்லது தணிக்கையினை நடத்தும் போது நம்ம கன்சிடர் பண்ணணும் என்கிற விஷயம் சம்மந்தமாக தான் நம்ம இதில் பார்த்தது. இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், சிம்பிளாக நீங்கள் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு ஆடிட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆடிட்டினுடைய லீகல் ஃப்ரேம்ஒர்க், சட்ட ரீதியான சட்டகத்தை புரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு XYZ கம்பெனின்னு எடுத்திங்கன்னா அந்த XYZ கம்பெனி ஒரு ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸாக இருக்குதா, SBE-ஆக இருக்குதா. பிகாஸ் SBE பற்றி சொல்லியிருக்குது, ஸ்ரீலங்கா அக்கௌண்டிங் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். அண்ட் SBEஸாக இருந்தால் என்ன நடக்கணும், SBEஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயமாக நம்ம ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி நமக்கு 6 மாதம் இருக்கும். இப்போ அதுக்கு December 31 December 31 இருந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அது வந்து சொல்லிக்கிறது என்ன, கம்பெனி சட்டம் சொல்கின்ற விஷயங்கள். எனவே சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நாம் ஸ்ரீலங்கா ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணணும். நமக்கு இயர் எண்ட்லேருந்து 6 மாதம் டைம் இருக்கும். அதே சமயம் ஸ்ரீலங்கா ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸோட ஒத்து போகும்னு சொல்லி நம்ம இந்த 5.1ல் படிச்சுக்கிறோம். ரைட். அண்ட் 5.2ல் நம்ம படித்த விஷயம் ஓவரால் objectives ஆஃப் த இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் அண்ட் த கண்டக்ட் ஆஃப் ஆடிட் இன் அக்கார்டன்ஸ் வித் ஸ்ரீலங்கா ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் SLAUS 200 சம்மந்தமாக தான் நம்ம படித்தது. ஸோ இந்த SLAUS 200 5.2 பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் சம்திங் லைக் நாம் என்ன செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஒரு ஆடிட்டில். நம்ம எல்லாருடைய ஒப்ஜெக்டிவ்ஸும் வி வாண்ட் டு கெட் அ ரீசனபிள் எஷூரன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு XYZ கம்பெனின்னா XYZ கம்பெனியுடைய நிதி கூற்றுகள் எல்லாமே பொறுமையான பிழைகளிலிருந்து விடுபட்டதாக இருக்கிறதா என்பதற்கு நமக்கு ஒரு ரீசனபிள் எஷூரன்ஸ், நியாயமான உத்தரவாதம் தேவை. இது ஒரு ஒப்ஜெக்டிவ்னு படிச்சுக்கிறோம். அதே சமயம் இந்த ஒப்ஜெக்டிவ்ஸுக்கான விடயங்கள்லாம் செஞ்சு முடித்தது பிறகு நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அது எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம படிச்சுக்கிறோம். ஸோ ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரிப்போர்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய குறிக்கோளாக பார்த்திங்கன்னா. இப்போ 2022 ஜனவரியில்
இந்த கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஓவரால் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் அன் ஆடிட்டரை பொறுத்த வரைக்கும் ஒப்டைன் ரீசனபிள் அஷூரன்ஸ், அதே சமயம் அந்த நம்மளுடைய ஃபைண்டிங்ஸை பற்றி ரிப்போர்ட் பண்ணுறது, ரைட். அதே சமயம் கவர்னிங் பிரின்சிபல்ஸை பொறுத்தவரை என்னென்ன விஷயங்கள் ஒரு ஆடிட்டில் செய்யும்போது பொதுவான கோட்பாடுகளாக பார்க்கும்போது நம்ம இத்திக்கலாக நடந்து கொள்ளணும். அதே சமயம் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் அண்ட் ஜட்மெண்ட். இந்த ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் 2021 ஜனவரி, 2021 ஜனவரியில், 2022 ஜனவரி, 2021 ஜனவரியில் எல்லாம் கொஷின்ஸாக கேட்கப்பட்ட விஷயங்கள். ஸோ இந்த கொஷின்ஸை நம்ம பார்க்கல, நான் இப்போ தான் அனலைஸ் பண்ணி இதெல்லாம் போட்டிக்கிறேன். அதனால இந்த கொஷின்ஸை கொஞ்சம் குயிக்காகவே பார்த்துருவோம். எனவே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா 2022 ஜனவரியில் கொஷனாக வந்துருந்துச்சு. இப்போ 2022 ஜனவரியில் ஏ கொஷனில் வந்திருக்கக்கூடிய ஒரு கொஷின் நம்பர் 6ல், செக்ஷன் பியில் கொஷின் நம்பர் 6ல் ஏ கொஷனாக வந்திருக்கக்கூடியதாக இருந்துச்சு. இந்த கொஷனை ஒருக்கா பார்த்துருவோம் நாம. பாருங்க, துலானி ஹஸ் ஜஸ்ட் ஜாயின்ட் YK Associates, a firm of chartered accountants, as an audit trainee after completing her level 1 examination of a professional accounting body. ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் பாடியினுடைய லெவல் 1 எக்ஸாமினேஷனை முடித்தது பிறகு துலானி YK Associatesங்கிற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஃபார்மில் ஜாயின் பண்ணிக்கொள்கிறாங்க. ஷி வாஸ் அசைன் த ஆடிட் ஆஃப் சமன் ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட். சமன் ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட்ங்கிற ஒரு கம்பெனியுடைய ஆடிட்டுக்கு அவங்க எலோகேட் பண்ணப்படுது. அண்ட் யூ ஆர் த ஆடிட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் தட் ஆடிட். ஸோ சி வாஸ் ஆஸ்ட் டு பெர்ஃபார்ம் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் இன் ரிலேஷன் டு ப்ராப்பர்ட்டி பிளான் அண்ட் எக்யூப்மெண்ட். ஆதாரம் பொறி மற்றும் உபகரணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், கணக்காய்வு நடைமுறைகள் செய்யணும். யூ பிரீஃப்ட் ஹர் அபவுட் நெசசரி ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் டு பி பெர்ஃபார்ம். ஹவெவர் ஷி ஆஸ்க்ட் வை ஆடிட்டர்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு கேரி அவுட் த ஆடிட் வித் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் அண்ட் ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட் டு ஹேவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், ரைட். சிம்பிள் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு உண்மையை சொல்ல போனால் இந்த பேராகிராஃப் எல்லாம் வாசிக்கவே தேவையில்லை, பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். துலானி என்பவர் தொழில்சார் கணக்கீடு நிறுவனம் ஒன்றில் தனது மட்டம் 1 பரீட்சையை நிறைவு செய்த பின்னர் YK Associates என்ற பட்டய கணக்காளர் நிறுவனத்தில் கணக்காய்வு பயிற்சியாளராக தற்போதுதான் இணைந்துள்ளார். அவர் வரையறுக்கப்பட்ட சமன் ட்ரேடிங் தனியார் கம்பெனியின் கணக்காய்வுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் அந்த கணக்காய்வின் போது கணக்காய்வு நிறைவேற்றினராக, ஆடிட் எக்ஸிக்யூட்டிவாக நீங்கள் இருக்கிறீங்க, அதாவது நீங்கள் சீனியராக இருக்கிறீங்க, அவங்க ஜூனியராக ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஆதனப்பொறி மற்றும் உபகரணம் தொடர்பான கணக்காய்வு நடைமுறைகள். ஆதனப்பொறி மற்றும் உபகரணம்னு அதுக்கு தனியாக செப்பரேட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். இன்வென்ட்ரிஸ்னா தனியாக இருக்கும், ரெவென்யூண்டா தனியாக இருக்கும். ஸோ அதுக்கான ஆடிட் ப்ரொசீஜர் ஆற்றுமாறு துலானி கேட்கப்பட்டுள்ளார். ஆற்ற வேண்டிய அவசியமான கணக்காய்வு நடைமுறைகள் பற்றி நீங்கள் அவளுக்கு விளக்கியுள்ளீர்கள். எவ்வாறாயினும் அவள் ஒரு சிறந்த புரிதலை பெற்றுக்கொள்வதற்காக ஏன் தொழில்சார் சந்தேகம், ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் மற்றும் தொழில்சார் தீர்ப்புடன் கணக்காய்வாளர்கள் கணக்காய்வை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுள்ளார். வெரி ப்ராக்டிக்கல் கொஷின். இதில் முதலாவது கொஷின் நம்மகிட்ட கேட்பது, தொழில்சார் சந்தேகம் மற்றும் தொழில்சார் தீர்ப்பு ஆகியவற்றுக்கிடையிலான வேறுபாட்டை குறிப்பிடுக. அண்ட் ஆதாரம் பொறி மற்றும் உபகரணம் தொடர்பான 2 நிதிக்கூற்றுகள் அண்ட் கணக்காய்வாளரின் ஒட்டுமொத்த நோக்கங்கள். இப்போ நம்ம பார்த்துக்கக்கூடிய ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், கணக்காய்வாளரின் ஒட்டுமொத்த ஏ கொஷன் பாருங்கள், ஸ்டேட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் அண்ட் ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட். அப்போது தொழில்சார் சந்தேகம் மற்றும் தொழில்சார் தீர்ப்பு ஆகியவற்றுக்கான வேறுபாட்டை குறிப்பிடுகன்னு சொன்னால் நம்ம படித்து தான் இருக்கிறோம். தொழில்சார் சந்தேகம் என்பது எப்போதுமே ஒரு கொஷனிங் மைண்ட் செட்டோடு இருக்கிறது, நம்மளுடைய ஆதாரங்களை நம்ம பெற்றுக்கொள்ளும் போதும் சரி. ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட் என்பது நம்மளுடைய ஆடிட்டை நம்ம பிளான் பண்ணும் போதும் சரி, ஆடிட்டை நடத்திட்டு இருக்கும் போதும் நமக்கு இருக்கக்கூடிய நிபுணத்துவம், நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம எடுத்துக்கொள்கிற விஷயம். அப்போ ஆன்சர் பாருங்கள், ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் இஸ் an attitude that includes a questioning mind and a reasonable doubt, being alert to conditions which may indicate the possible misstatement due to error or fraud. என்ன விஷயம்? வலு அல்லது பிழை காரணமாக அல்லது மோசடி காரணமாக ஏற்படக்கூடிய பொறுமையான தவறுகளிலிருந்து நாம் விடுபட்டு கொள்ளணும், அந்த ரிஸ்க்கை குறைச்சி கொள்ளணுங்கிறதுக்காக எப்போதும் கேள்வி கேட்கக்கூடிய மனசில் இருக்கிறது, கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறது, ரீசனபிளாக நம்ம டவுட் பட்டு கொண்டே இருக்கிறது, ரைட். இந்த விஷயம் சம்மந்தமாக நம்ம எவ்வளவோ படிச்சுக்கிறோம். அண்ட் ஆடிட்டர் ஷுட் எக்ஸசைஸ் ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட் இன் பிளானிங் அண்ட் பெர்ஃபார்மிங் அன் ஆடிட் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நிதிக்கூற்றுகளை திட்டமிடும் போதும் சரி, அதே சமயம் அதனை பிளான் பண்ணும் போதும் சரி, திட்டமிடும் போதும் சரி, அதனை நடத்தி கொண்டு போகும்போதும் சரி, ஆடிட்டர் கட்டாயமாக இந்த ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட்ங்கிற ஒரு விஷயத்தை வைக்கணும். அப்போ இந்த ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நோட்ஸில் நான் சந்திக்கிறேன். தொழில்முறை ஐயப்பாடு என்பது என்னது சொல்லப்படுது பாருங்கள், கேள்வி கேட்கும் மனப்பாங்கு, பிழை அல்லது மோசடி காரணமாக ஏற்படக்கூடிய தவறான கூற்றுக்களை குறிக்கும் நிலைமைகளுக்கு எச்சரிக்கையாக இருத்தல் உள்ளிட்ட ஒரு மனப்பான்மை. இதோட நிறைய விஷயங்களை நான் தந்திக்கிறேன். ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட்டை பற்றி தான் கொஷனும் வந்துச்சு. இதில் ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட் என்பது தணிக்கையை திட்டமிடுவதிலும் செயல்படுத்துவதிலும் தணிக்கையாளர் தொழில்முறை தீர்ப்பை பயன்படுத்த வேண்டும். திட்டமிடுறது, செயல்படுத்துவது ரெண்டையுமே நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம 2022 ஜனவரிலேருந்து பார்க்கலாம். அண்ட் 2021 ஜனவரிலையும் சி கொஷனில், பெரிய கொஷன்ஸில் ஒரு பாடாக சி கொஷனில் வந்துருந்துச்சு.
இந்த கொஷனை பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிப்பாங்க. கொஷன் நம்பர் 9 வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிக்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. கொஷனை மட்டும் நம்ம பார்ப்போம். பாருங்க, ஐடென்டிஃபை 3 areas where the auditor should exercise professional judgment in planning and performing an audit. ரைட்? உங்களுக்கு தெரியும், கணக்காய்வாளர் பிளான் பண்ணும்போதும் சரி, அதனை நடாத்தி கொண்டு போகவும் போதும் சரி, 2 இடத்துங்கள்லையுமே ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்துகிட்டு தான் போகணும். அப்போ கொஷனை பாருங்கள், கணக்காய்வு ஒன்றை திட்டமிடுவதிலும் மேற்கொள்வதிலும் கணக்காய்வாளர் தொழில்சார் சுய தீர்மானத்தை ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் மேற்கொள்ள வேண்டிய 3 பகுதிகளை அடையாளம் காண்க என்று சொல்லி சி கொஷனில் கேட்கப்பட்டது. ஸோ இந்த சி கொஷன் ஸ்டூடெண்ட்ஸ் 2021 ஜனவரியில் வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நம்ம படிச்சிருக்கிறோம் பாருங்கள். தொழில்முறை தீர்ப்பு ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் பற்றி சொல்லும்போது ரிக்வயர்டின் என்னென்ன விஷயங்களில் தேவைப்படும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தந்திக்கிறேன். கிட்டத்தட்ட 5 விஷயங்கள் தந்திக்கிறேன். ஒன்று, பொருண்மை மற்றும் தணிக்கைக்குரிய இடர். பொருண்மை மற்றும் மெட்டீரியாலிட்டியை நம்ம கன்சிடர் பண்ணும்போது அண்ட் ஆடிட் ரிஸ்க்கை நம்ம கன்சிடர் பண்ணும்போது ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு தான் இது ரெண்டையுமே தீர்மானிப்போம். எவ்வளவு இந்த ஆடிட்டுக்கு மெட்டீரியாலிட்டி நம்பர், எவ்வளவுக்கு ஆடிட் ரிஸ்க் ஹையாக லோவாக மொட்ரேட்டாக இருக்கிறதா என்பது ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு தான். அண்ட் நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். என்ன மாதிரியான தன்மை உள்ள ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் செய்ய போகிறோம், என்ன டைமிங்கில் செய்ய போகிறோம், எந்த அளவுக்கு செய்ய போகிறோம் என்பதும் நாம் நம்மளுடைய ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு தான் பார்க்கணும். அண்ட் இவலுவேஷன் ஆஃப் சஃபிஷியன்சி அண்ட் அப்ரோப்ரியேட்னஸ் ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ். போதுமான அளவும் பொருத்தமான அளவுக்குமான ஆடிட் எவிடன்ஸை நம்ம எடுத்துட்டோமாங்கிறதையும் நமக்குரிய ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு தான் நாம் தீர்மானிக்கணும். அண்ட் த ஃபோர்த் ஒன் இஸ் ட்ராவிங் கன்க்ளூஷன். சில முடிவுகளை எடுக்கும்போது ஓகே, இந்த நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, மெட்டீரியலாக மிஸ்டேட்மெண்ட் ஒன்றும் இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முடிவுகள் எடுக்கிறதுக்கு நம்மளோட ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் தேவைப்படும். அண்ட் இவாலுவேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இன் அப்ளைங் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க். முகாமைத்துவம் எடுத்திருக்கக்கூடிய சில தீர்மானங்கள் சரியா பிள்ளையாண்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் என்பது நமக்கு கட்டாயமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இது நம்ம படித்த விஷயம் 2021 ஜனவரியில் கொஷனாக வந்துருந்துச்சு. ஸோ ஐ ஹவ் இன்க்ளூட் தட் கொஷன் ஆல்சோ. பாருங்கள், 2021 ஜனவரினுடைய சி கொஷனை பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர்ஸ் பாருங்கள் என்ன கொடுத்திக்கிறாங்கன்னு பார்ப்போம். சிம்பிள், அதே விஷயம்தான். மெட்டீரியாலிட்டி அண்ட் ஆடிட் ரிஸ்க், பொருண்மைத்தன்மை, கணக்காய்வு இடர், nature, timing and extent of audit procedures, evaluation of whether sufficient appropriate audit evidence has been obtained, drawing conclusion based on the audit evidence obtained, கிடைக்கப்பெற்ற கணக்காய்வு சான்றுகளின்படி முடிவுகள் எடுக்கிறதுக்கு, and evaluation of management's judgment in applying the entity's applicable financial reporting framework. அப்போ நாம் படிச்சிருக்கக்கூடிய அதே விஷயம்தான் ஸ்டூடெண்ட்ஸ், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போ உங்களுக்கு தெளிவாக வழங்கணும் கொஷின்ஸ் வந்து எப்படி வருது என்பது. அப்போ இந்த 2 கொஷின்ஸை நம்ம ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஹெட்டாகி இல்லை. ஸோ கடைசி இப்போ ஃபுல் பேப்பர்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம் டில் 2020 ஜூலை. எனவே இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின் வரும். த ஓவரால் ஒப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர்லேருந்து உங்களுக்கு கொஷின் வரதாக இருந்தால், அப்போ நமக்கு தெரியணும் என்ன சில சட்டங்கள் இருக்கிறது. எப்போ நாம் ஸ்ரீலங்கா ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணணும், கம்பெனிஸ் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லுதுங்கிற விஷயம், ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன சொல்லுதுங்கிற விஷயம், எஸ்பிஇஸ் என்பது என்ன, ஏன் அவங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும், தட்ஸ் ஓகே. அண்ட் ஓவரால் ஆப்ஜெக்டிவ் ஆடிட்டர்ஸ் உங்களுக்கு தெரியணும். கெட் அ ரீசனபிள் அஷூரன்ஸ், நியாயமான உறுதிப்பாட்டை எடுத்துக்கொள்ளணும். அதே சமயம் உங்களுக்கு கிடைச்ச நீங்கள் கண்டுபிடிச்ச விஷயங்களை ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை ரிப்போர்ட் பண்ணணும். அதான் என்னுடைய ஓவரால் ஆப்ஜெக்டிவ்ஸ். அண்ட் இந்த ஏரியாவில் SLAUS 200 பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம்ண்டா நம்புங்க, ஆனால் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுங்கள். இப்போ XYZ கம்பெனியில் XYZ சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்புங்க, ஆனால் வெரிஃபை பண்ணி நம்பிக்கோங்க. அதான் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் சிம்பிளாக சொல்ல போனால். ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, எல்லா டிசிஷன்ஸ் எடுக்கும்போதும் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். வெறும் செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறமா, இது செஞ்சிட்டோமான்னு சொல்லி டிக் மார்க் போட்டுட்டு போகாமல் கொஞ்சம் மூளையை கொஞ்சம் யோசிங்கிறது தான் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட். அண்ட் ஆடிட் ரிஸ்க்கை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். ஆடிட் ரிஸ்க் என்பது இட்ஸ் அ ரிஸ்க். ஒரு கம்பெனியினுடைய ஆடிட் நம்ம செய்கிறோம்னு சொன்னால் அந்த பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய ரிஸ்க்கை தான் நாம் ஆடிட் ரிஸ்க்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆடிட் ரிஸ்க் சம்மந்தமாகவும் நான் பேசியிருந்தேன் உங்களுக்கும். இந்த ஆடிட் ரிஸ்க் என்பது இன்ஹரண்ட் ரிஸ்க், பிஸ்னஸுக்குள்ளே இருந்து வரக்கூடிய ரிஸ்க். அதே சமயம் கண்ட்ரோல்ஸ் சரியாக இல்லாததால் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிழைச்சி போகலாம், அது கட்டுப்பாட்டு இடர். இது ரெண்டையும் கண்டுபிடிக்கிறது, இன்ஹரண்ட்லையும் அதே சமயம் கண்ட்ரோல்லையும் இருந்து வரக்கூடிய இடர்களை கண்டுபிடிக்காமல் விட போகுவது
நம்மளுடைய டிடெக்ஷன் ரிஸ்க். ஸோ இது மூண்டும் சேர்ந்து ஆடிட் ரிஸ்க் வரும்னு சொல்லி நம்ம படிச்சிருந்தோம். ஸோ இந்த விஷயங்கள் அவ்வளோ தான் உங்களுக்கு SLAS 200 தெளிவாக இருக்கணும். அப்போ ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் வழங்கப்படுறத தெரிஞ்சிருக்கணும், ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட்டை தெரிஞ்சிருக்கணும், எங்கெல்லாம் ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட் அப்ளை ஆகுங்கிறத தெரிஞ்சிருக்கணும், ஆடிட் ரிஸ்க் என்பது என்ன, ஆடிட் ரிஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய 3 ரிஸ்க்கும் என்ன. ரைட், சிம்பிள். அண்ட் அதோட agreeing the terms of audit engagement, தணிக்கை ஈடுபாட்டின் விதிமுறைகளை ஒப்புக்கொள்ளல் 5.3 நம்ம பார்த்துருந்தோம். திஸ் இஸ் சம்திங் கெட்டிங் எவ்ரி ஒன் ஆன் த சேம் பேஜ். ரைட், நமக்கு லோவை பற்றி தெரியும், அதே சமயம் ஒரு இண்டிபெண்ட் ஆடிட்டர் என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், நம்மளோட ஆப்ஜெக்டிவ் என்ன, ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசம் ஜட்மெண்ட் எல்லாம் தெரிஞ்சது பிறகு நாம் என்ன செய்யணும், லெட்டரை ரெடி பண்ணணும். அப்போ நம்ம ஆடிட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் லெட்டர்னு சொல்லக்கூடிய ஈடுபாட்டு கடிதம் அல்லது நியமன கடிதம் நம்ம செய்யணும். இப்போ XYZ கம்பெனின்னு சொன்னால் ஏன் நாம் இது செய்வோம், வாட் யூ வில், என்ன செய்வீங்க ஃபஸ்ட், வாட் யூ வில் டூ, நம்ம சொல்லணும் நாங்கள் இந்த பெர்டிகுலர் கம்பெனியினுடைய ஆடிட்டை SLAU ஸ்ரீலங்கா ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்ய போகிற மாதிரி தான் நாங்கள் செய்வோம், அது சொல்லணும். அண்ட் அதே சமயம் வாட் தே வில் டூ, இப்போ ஆடிட்டுக்கு வரவங்க என்ன செய்வாங்க. ஸோ வாட் யூ வில் டூவில் வந்து நாம் என்ன செய்வோம்னு சொல்லணும், அதாவது ஒரு ஆடிட்டராக நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லணும். அதே சமயம் என்கேஜ்மெண்ட் லெட்டர்ஸில் மேனேஜ்மெண்ட் அவங்க என்ன செஞ்சிருக்கணுங்கிறத நம்ம சொல்லுவோம். அவங்க ப்ராப்பராக அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி தரணும், எல்லாத்துக்கும் நமக்கு எக்ஸஸ் அனுமதிக்கணும், மெயின்டைன் பண்ணணும் ப்ராப்பராக ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும். ஸோ இதெல்லாமே அவங்க செய்ய வேண்டிய வேலை, இதெல்லாம் என்கேஜ்மெண்ட் லெட்டரில் நம்ம சொல்லுவோம். ரைட், அதோட ஃபைனல் ஆடிட் ரிப்போர்ட் வந்து நாங்கள் எப்போ தருவோம், அதே சமயம் எவ்வளோ ஃபீ, எவ்வளோ பேமெண்ட் டேர்ம்ஸ், இது கிட்டத்தட்ட ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி. ஒரு கம்பெனி இப்போ XYZ கம்பெனியில் XYZ கம்பெனிக்கும் ஆடிட் ஃபேம் அல்லது ஆடிட்டர்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம். அப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது, நம்ம எந்த எல்லைக்கு வேலை செய்வோம், என்னத்தை நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம், நாம் அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்குறோம் என்பதை உறுதிப்படுத்தி கொள்வது. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், தேர் ஆர் கொஸ்டின்ஸ் இன் 2024 ஜூலை as well as 2021 ஜன் ஆல்சோ. ஸோ இதில் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமான ஏரியாவாக வந்துகிறது, 2 கேள்வி 2 வருஷம் வந்திருக்கிறதும் ரிக்கரிங் ஆடிட்ஸில் தான் வந்துக்குது. அதாவது மறுபடியும் நம்ம செய்யும்போது எப்போவெல்லாம் நீங்கள் இந்த என்கேஜ்மெண்ட் லெட்டரை மாற்றணுங்கிற ஒரு ஏரியா மட்டும்தான் டெஸ்ட் பண்ணப்பட்டிக்குது. எனவே அதுதான் உங்களுக்கு கொஷின் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகம். ரைட், எப்போதெல்லாம் நாம் ஒரு என்கேஜ்மெண்ட் லெட்டரில் இருக்கக்கூடிய விஷயங்களை, இப்போ நீங்கள் தான் ஆல்ரெடி ஆடிட்டராக இருந்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் போடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எவ்வளவு நம்மளோட குறிக்கோள் சம்மந்தமாகவும் நம்ம எந்த நோக்கத்துக்காக வேலை செய்யறோங்கிறது அவங்களுக்கு புரியாமல் இருந்தா கிளைண்ட்டுக்கு, அண்ட் ஏதாவது ஸ்பெஷல் டேர்ம்ஸ் நம்ம திருத்திருந்தோம்டா, முக்கியமான மாற்றங்கள் ஓனர்ஷிப்பில் இடம்பெற்றிருந்தா, சீனியர் மேனேஜ்மெண்ட் மாற்றம் இடம்பெற்றிருந்தா, ரைட், நிறுவனத்தினுடைய அளவு தன்மையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருந்தா, சட்டங்கள் ஒழுங்குமுறையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தா, அதாவது அந்த நிறுவனத்துக்கு பொருந்தக்கூடிய சட்டங்கள், அதே மாதிரி ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்கில் ஏதாவது மாற்றங்கள், இதெல்லாமே வரக்கூடியதாக இருக்கக்கூடியது. எனவே இதில் 2024 ஜூலை கொஷன் நம்பர் 8ல் ஐ திங்க் வி ஹவ் ஆல்ரெடி டன் தட் கொஷன். பாருங்கள், ஈடுபடுத்தல் கடிதம் விதிமுறைகள் திருத்தப்படக்கூடிய 4 நிலைமைகளை குறிப்பிடுகின்ற வந்துச்சு. அதே சமயம் 2021 ஜனவரி கொஷனில் கொஷன் நம்பர் 9ல் பி பாடாக இந்த கொஷன் வந்துருந்துச்சு. பெரிய பந்தி ஒன்று தந்துட்டு பாருங்க, ஸ்டேட் 3 conditions that should be considered by the auditor to revise the terms of the letter of engagement. ரைட், பாருங்க, கணக்காய்வு ஒன்றை திட்டமிடுவதும் மேற்கொள்ளும் சி கொஷன். ரைட், that is C question, not C question. B question, that is B question. பாருங்க, ஈடுபடுத்தல் கடிதத்தின் கட்டுறுப்புகளை, அதாவது டேர்ம்ஸை திருத்துவதற்கு கணக்காய்வாளர் கவனத்தில் கொள்ள வேண்டிய 3 நிபந்தனைகளை குறிப்பிடுங்க. 3 மார்க்ஸ்க்குரிய கேள்வி. ஸோ அதே விஷயம் தான் இருக்குது பாருங்க இங்கே பியில். Any revised or special terms of the audit engagement, any indication that the management has misunderstood the scope and objective of an audit, a significant change in the ownership, a recent change in senior management, a significant change in size or nature of the entity, a change in laws or regulations, a change in financial reporting framework adopted in the presentation of the financial statement, a change in other reporting requirements. So நம்ம தந்திருக்கக்கூடிய அதே விஷயம் தான், நீங்கள் ஒன்றுமே புதுசாக இல்லை. எனவே நீங்கள் பார்க்குறதாக இருந்தால் இந்த ஏரியாவில் பார்த்துட்டு போக வேண்டியது, இந்த ரிகரண்ட் நோட்டீஸில் எப்போவெல்லாம் என்கேஜ்மெண்ட் லெட்டரை நாம் திருத்தணும் என்பதா, மற்றதெல்லாம் ஜஸ்ட் நார்மலாக பார்த்துருந்தாலே போதும். ரைட், அண்ட் 5.4 பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு என்னென்ன லோஸ் நமக்கு இருக்குது என்பதெல்லாம் தெரியும். இப்போ நம்ம கட்டாயமாக ஸ்ரீலங்கா ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணணும், நமக்கு பேலன்ஸ் ஷீட் டேட்லேருந்து 6 மாதத்துக்குள்ள எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும், இன்டர்நேஷனல் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்ரீலங்கா ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது என்பதெல்லாம் தெரியும்.
SLUS 200ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கொண்டோம், நம்ம என்னத்துக்காக ஆடிட் செய்ய போகிறோம், ரீசனபிள் அஷூரன்ஸ் ஒன்று எடுக்க போகிறோம், கண்டுபிடிச்ச விஷயங்களை ரிப்போர்ட் பண்ண போகிறோம். அண்ட் உங்களுக்கு ஆடிட் செய்யும் போது உங்களோட மைண்ட் செட் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசமோட ஜட்ஜ்மெண்ட்டோட ஆடிட் ரிஸ்க் என்பது என்னன்னு புரிஞ்சுக்கொண்டு நம்ம செஞ்சுட்டு போகணும். ஆடிட் ரிஸ்க்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரியும். அண்ட் எக்ரிங்ஸ் த டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட்டில் நாம் என்ன செய்வோம், மேனேஜ்மெண்ட் ஆகி அவங்க நமக்கு என்ன செஞ்சு தரணும், எப்போ ஆடிட்டை நம்ம முடிப்போம், எவ்வளவு காஸ்ட் ஆகும், அப்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. இது ஒரு ஒப்பந்தம். தென் அது பிறகு நம்ம மூவ் ஆகி பார்த்துருந்த விஷயம் தான் பிளானிங் அண்ட் ஆடிட் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸ்ரீலங்கா ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 300 இருக்குனாங்க. எப்படி நாம ஒரு ஆடிட்டை பிளான் பண்ணுவோம்னு படிச்சிருந்தோம். ஸோ ஒரு கோட் ஒன்று இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ஃபேமஸ் ஆனது, ஃபெயிலிங் டு பிளான் இஸ் பிளானிங் டு ஃபெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு ஃபெயில் ஆகினீங்கண்டா நீங்கள் ஃபெயில் ஆகுறதுக்கு பிளான் பண்ணி கொண்டிருக்கீங்கன்ற அர்த்தம் தமிழில் சொல்லலாம். அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்த பிளான் பண்ணாமல் செய்கிறீங்கன்னா நீங்கள் செய்கிற விஷயமே ஃபெயில் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களோட எக்ஸாமினேஷன் மாதிரி தான். உங்களோட எக்ஸாமினேஷன், முக்கியமாக ஆடிட் எக்ஸாமினேஷனை நீங்கள் பிளான் பண்ணி செய்யலைன்னா நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்காக பிளான் ஆகிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ இங்கே இந்த பிளானிங் அண்ட் ஆடிட் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்ன சொல்லப்படுது, ரைட், நீங்கள் ஆடிட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பூர்வாங்க அல்லது ப்ரிலிமினரி ஆக்டிவிட்டிஸ் செய்யணும்னு சொல்கிறாங்க. அப்போ கிளைண்ட்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி போன வருஷம் செஞ்ச அதே கிளைண்ட் இந்த வருஷம் நீங்கள் போக போகிறீங்கன்னு சொன்னால் உண்மைக்கு இந்த கிளைண்ட் நமக்கு தேவையான்னு கேட்டுக்கொள்ளணும். அவங்க பில்ஸ் எல்லாம் பேமெண்ட் பண்ணுறாங்களா, போன வருஷத்தினுடைய ஆடிட் ஃபீ எல்லாம் தந்துட்டாங்களா, மேனேஜ்மெண்ட் இப்பயும் ஹொனஸ்டாக இருக்கிறாங்களா, இதை நாம் கேட்டுக்கொள்ளணும். இதெல்லாம் ப்ரிலிமினரி ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவோம். நம்ம இண்டிபெண்டன்ஸாக வேலை செய்யலுமா, சுயாதீனமாக, ஏதாவது கன்ஃப்ளிக்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்குதா, ரைட். அதாவது நம்மளோட ஆடிட் டீமில் இருக்கிற யாரும் சரி XYZ அந்த கம்பெனிலேருந்து ஏதாவது பங்குகளை வாங்கியிருக்கிறாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் இந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட் என்ன மாதிரி இருக்க போகிறது, நாம் என்ன செய்ய போகிறோங்கிறது ஆடிட் டீமில் இருக்கிற எல்லாருக்கும் புரியுதா, இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் ப்ரிலிமினரி ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லி படிச்சுக்கிறோம். ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது இந்த ஏரியா த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளானிங் என்பது அடிக்கடி வரக்கூடிய விஷயம். 2025 ஜனவரி 2023 ஜனவரி எல்லாம் இந்த கொஷின்ஸ் வந்து நிறையவே நம்ம பார்த்துருக்கிறோம். இதில் முக்கியமாக என்னத்தை கேட்குறாங்கன்னா, போதுமான திட்டமிடலினுடைய நன்மை என்ன, ரைட். கொஷின் நம்பர் 9 2025 ஜனவரி கொஷின் நம்பர் 9 வந்ததும் அதே தான் கேட்டிருந்தாங்க. பாருங்க, இதில் வந்து சி கொஷனில் 4 காரணிகள் ஏன் பிளான் பண்ணணும் என்பது. அதே மாதிரி 2023 ஜனவரி கொஷனும் நம்ம பார்த்துருந்தோம், போன கொஷன்ஸில் நம்ம பார்த்துருந்தோம். இதுலேயும் இந்த கொஷன் வந்துருந்துச்சு, போதுமான திட்டமிடலினுடைய நன்மைகள் என்ன என்பது. அண்ட் இதுவும் நான் உங்களுக்கு நோட்ஸில் தந்திக்கிறேன். முக்கியமாக நம்ம முக்கியமான ஏரியாஸுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும்னா பிளான் பண்ணி தான் ஆகணும். டைமுக்கு முடிக்கணும், பிரச்சனைகளை தீர்க்கணும்னா பிளான் பண்ணி தான் ஆகணும். ப்ராப்பராக நம்மளுடைய என்கேஜ்மெண்ட்டை பயனுறுதியாக குவாலிட்டியாக டைமுக்கு முடிக்கணும்னா பிளான் பண்ணி தான் ஆகணும். எத்தனை பேர் யார் பொருத்தமான டீம் மெம்பர்ஸ் இந்த ஒடிட்டுக்குன்னு சொல்லி இந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையானவங்கண்டு பார்க்குண்டா பிளான் பண்ண தான் வேணும், ரைட். யார் சூப்பர்வைசேஷன் பண்ண போகிறாங்க, எப்படி ஃபெசிலிட்டேஷன் கொடுக்க போகிறோம், எப்பப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம், பிளானிங் பண்ணணும், ரைட். அதே மாதிரி வேறு ஆடிட்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பீப்புளை கொண்டு வரணும்னா அவங்களோட டேட்ஸ் எல்லாம் நினச்ச டைமுக்கு கிடைக்காது. அப்போ இது முக்கியமான ஒரு ஏரியாவாக போதுமான திட்டமிடலினுடைய முக்கியத்துவம். அண்ட் இதில் நான் சொன்ன மாதிரி 2 நடவடிக்கைகள் பிளானிங்கில் இருக்கும். முதலாவது ஆடிட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியான ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து கொஷனில் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. 2023 ஜனவரிலையும் வந்துருந்துச்சு, சி கொஷனாக நம்ம இது போன கிளாஸஸில் பார்த்தோம். 2022 ஜூலைலையும் இந்த கொஷன் வந்துருந்துச்சு. 2022 ஜூலையில் கொஷன் நம்பர் 8ல் ஏ கொஷனாக வந்துருந்துச்சு. கொஷனை பாருங்க, ஐடென்டிஃபை 5 matters that should be considered in preparing the overall audit strategy of the Crown Private Limited. ஸோ இந்த ஏரியாவில் தான் ஓவரால் ஆடிட்டும் இருக்குது. ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜியை தீர்மானிக்கிறது, அதே சமயம் ஆடிட் பிளானை தீர்மானிக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் தான். எனவே இந்த ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் 2023 ஜனவரியில் கொஷனாக கேட்கப்பட்ட ஒரு விஷயம். அண்ட் ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி 2024 ஜனவரியில் வந்துருந்துச்சு. ஓவராலாக ஆடிட் ஸ்ட்ராட்டஜி வந்து என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யணும் என்பது, ரைட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இன் கொஷன் நம்பர் 5ல் இருந்துச்சு, இது பார்த்துருந்தோம். அண்ட் முக்கியமாக 2020 ஜூலை, அதாவது அவங்களோட சிலபஸ் ஆரம்பித்த இடத்துல தான் இந்த பிளானிங் ஆஃப் மெமரண்டம் கொஷனுக்கு வந்துருந்துச்சு, திட்டமிடல் குறிப்பான. இப்போ அதுக்கு பிறகு இது வரவே இல்லை, இதனால் இதுக்கு அவ்வளோக்கும் முக்கியத்துவம் உண்டு இல்லை. பட் இருந்தாலும் ஒருக்கா பார்த்துட்டு போக பாருங்கள்.
ஸோ இதில் 2020 ஜூலையில் வந்திருக்கக்கூடிய கொஷன் என்னென்னு சொன்னால், இதில் இவங்க கேட்டிருந்தது 2020 ஜூலையில் கொஷனாக கேட்டிருந்தாங்க. பாருங்க, பிளானிங் மெமோரண்டம் ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் ஈச் ஆடிட் என்கேஜ்மெண்ட். ஒவ்வொரு என்கேஜ்மெண்ட்டுக்கும் இந்த பிளானிங் மெமோரண்டம் என்பது தயாரிக்கப்பட வேண்டும். The objectives of such a memorandum are to provide a formal record of the planning process and to communicate planning decisions to all levels of the engagement staff. எல்லா மட்டங்களில் இருக்கக்கூடிய நம்மளோட ஆடிட் என்கேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய டீம்ஸுக்கும் நம்ம என்னென்ன டிசிஷன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணும்போது எடுத்தோம்ங்கிறத தெரிவிக்கிறதுக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு ஃபார்மலான ரெக்கார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரிகக்னைஸ் 4 matters to be included in the planning memorandum. இந்த பிளானிங் மெமரண்டமில் என்னென்ன விடயங்கள் இருக்கணும் என்பதனை கேட்டிருந்தாங்க. பாருங்கள், ஒவ்வொரு கணக்காய்வு ஈடுபடுத்தலுக்கும் திட்டமிடல் ஞாபக குறிப்பு தயாரிக்கப்படுதல் வேண்டும். அந்த ஞாபக குறிப்பின் நோக்கங்கள் திட்டமிடல் செயல்முறையின் முறைசார் பதிவுகளை வழங்குவதுடன் ஈடுபடல் ஊழியர்களின் சகல மட்டங்களுக்கும் திட்டமிடல் தீர்மானங்களை தெரிவிப்பதாக இருக்கும். ஸோ திட்டமிடல் ஞாபக குறிப்பில் உட்படுத்த வேண்டிய 4 விடயங்களை ஏற்பிசைவு செய்க ரிகக்னைஸ் பண்ண சொல்லி கொஸ்டின் வந்து கேட்டிருந்துச்சு. இதில் ஆன்சர் பாருங்கள், இது ஆல்ரெடி நம்ம படித்த விஷயங்கள் தான். கிளைண்ட்டினுடைய பிஸ்னஸில் என்ன மாற்றங்கள் பாரிய அளவில் இடம்பெற்றுச்சு, அக்கௌண்டிங் சிஸ்டத்தில் ஏதாவது மாறுனுச்சா, அவங்களுக்கு பொருத்தமான சட்டங்கள் மாறுனுச்சா, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மாறுனுச்சா, ரைட், ஃபேமினுடைய ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது மாறிக்குதா, அவங்களுடைய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், போன வருஷம் என்னென்ன பிரச்சனைகள் இவங்களுக்கு வந்துச்சு, அது இந்த வருஷமும் ஏதாவது கொண்டு வரப்படுதா, டெக்ஸ் பொசிஷன் என்ன, ரைட், ஸ்டாஃப் எடுக்கிறதுல எவ்வளோக்கு பட்ஜெட் பண்ணுறாங்க, அவங்களோட அக்கௌண்டிங் அசிஸ்டன்ஸ்னுடைய டைம் டேபிள் என்ன, எப்பப்போ என்னென்ன டாக்குமெண்ட் தருவாங்க, இவன் இந்த கிளைண்ட்டுக்கு ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி என்ன, டீட்டெயிலாக நம்ம என்ன மாதிரி ஆடிட் செய்ய போகிறோம், முக்கியமான ஏரியாஸ் என்ன, ரைட், இந்த அனாலிட்டிக்கல் ரிவ்யூ, சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன செய்ய போகிறோம். ஸோ இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு தந்து தான் இருக்கிறேன். பிளானிங் மெமரண்டம்னு சொல்லிட்டு இந்த பிளானிங் மெமரண்டம் வந்து இந்த விஷயங்கள் பாருங்கள். மேஜர் சேஞ்சஸ் இன் த கிளைண்ட்ஸ் பிஸ்னஸ், வாடிக்கையாளரின் வணிகம், அமைப்பு மற்றும் முறைமைகளில் உள்ள முக்கிய மாற்றங்கள், சட்டம், கணக்கீட்டு நியமங்கள் மற்றும் நிறுவன நடைமுறைகளில் ஏற்படும் மாற்றங்கள், பிற தொடர்புடைய பின்னணி தகவல்கள் என்ன, முந்தைய ஆண்டுகளின் சிக்கல்கள் மற்றும் முன்னோக்கி எடுத்து செல்லப்பட்ட விஷயங்கள், போன வருஷத்துடைய பிரச்சனை இந்த வருஷம் எங்கே வந்திருக்குது, தற்போதைய வரி நிலைமை என்ன, நேரம், அதே சமயம் செலவு, வரவு செலவு திட்டங்கள் மற்றும் பணியாளருக்கான திட்டங்கள் என்ன, வாடிக்கையாளர் மீது பெற வேண்டிய அட்டவணை மற்றும் கணக்கியல் உதவி எப்பப்போ கிடைக்கும், ஒட்டுமொத்த தணிக்கைக்கான உத்தி. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய பிளானிங் மெமரண்டமில் இருக்கணும்னு நம்ம படிச்சுக்கணும். எனவே இதில் நீங்கள் மிக முக்கியமாக பார்த்துட்டு போகிறோன்னு சொன்னால், கட்டாயமாக ஏன் பிளான் பண்ணணும், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, போதுமான பிளானிங்கினுடைய ப்ரிலிமினரி ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் அதை பற்றி பார்த்துட்டு போங்க. தென் ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜியில் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டும், ரைட். ஸோ அந்த விஷயங்கள் கட்டாயமாக ஒரு ஆடிட் ஸ்ட்ராட்டஜி என்பது என்ன, அதில் என்னென்ன விஷயங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற விடயங்கள் மிக மிக முக்கியம். ஒரு ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜியை நம்ம தீர்மானிக்கும் போது, ரைட். ஸோ இது ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பிளானிங் மெமரண்டத்தையும் பார்த்துக்கோங்க, ரைட். இதெல்லாம் நம்ம இதில் 5.4 வந்து நம்ம படித்த விஷயம். எனவே 5.4 வந்து என்ன தப்ப பேசுது, 5.4 சிம்பிளி நாம் பிளான் பண்ணணும். கிளைண்ட்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிலிமினரி ஆக்டிவிட்டீஸை செஞ்சுக்கோங்க, இண்டிபெண்ட்டாக இருக்கிறீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க, இந்த என்கேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட புரிதலை ஏற்படுத்தி கொள்ளுங்க. தென் ஓகே, அதெல்லாம் செஞ்சது பிறகு டீட்டெயிலாக பிளான் பண்ணுங்கள். டீட்டெயிலாக பிளான் பண்ணும்போது 2 விஷயம் இருக்கும். ஓவரால் உங்களோட ஆடிட் ஸ்ட்ராட்டஜி என்ன, ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜின்னா மொத்த குரூப் ஆஃப் கம்பெனிஸை நம்ம ஆடிட் பண்ண போகிறோமா, இல்லை ஒரு கம்பெனி மட்டும் ஆடிட் பண்ண போகிறோமா, முக்கியமான ஏரியாஸ் வந்து என்ன, முக்கியமான ஏரியாஸ் சம்டைம் நீங்கள் இன்வென்ட்ரி, ரெவன்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸான டீம் மெம்பர்ஸை போடுவோம்னு சொல்லி செய்யலாம். இதெல்லாம் ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி. டீட்டெயில்டான பிளான் என்ன, ஓகே, ரெவன்யூ அக்கௌண்ட்டுக்கு இந்தந்த ப்ரொசீஜர்ஸ், இன்வென்ட்ரிக்கு இந்தந்த ப்ரொசீஜர்ஸ், இத்தனை சாம்பிள் சைஸஸ் எடுப்போம், இந்தந்த டைமுக்குள்ள இந்த 2 கிழமையில் இந்த கேப்ஷனை முடிச்சிருவோம், இந்த ரெவன்யூங்கிற கேப்ஷனை முடிச்சிருவோம், இன்வென்ட்ரிங்கிற கேப்ஷனை முடிச்சிருவோம். இது டீட்டெயில்டான பிளான். அப்போ இதை பற்றி பேசுகிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பிளானிங் அண்ட் ஆடிட் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துட்டு நான் சிம்பிளாக சொல்கிறேன். அப்போ இந்த பிளானிங் மெமரண்டம்ங்கிறது என்ன, நம்மளுடைய ஆடிட் ஸ்டாஃபுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஞாபக குறிப்பு. அப்போ இதில் நம்ம பிஸ்னஸில் என்ன பெரிய அளவுக்கு மாற்றம், என்ன கீ ரிஸ்க் இந்த பிஸ்னஸில் இருக்குது, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் என்னென்ன டீட்டெயில்டான அப்ரூவ் செய்ய போகிறோம், ஆர்ஆருக்கு என்னென்ன கேப்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம், அதாவது ரெவன்யூ, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எல்லாம் யார் செய்ய போகிறாங்க, எந்தெந்த டைம் லைனில் அவங்க முடிச்சு தரணும். அப்போது இந்த பிளானிங் தான் எல்லாத்தையுமே ட்ரைவ் பண்ணும், ரைட். அப்போ உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கும், இந்த ஏரியாவை இந்த டைமுக்குள்ளே நம்ம முடிச்சுக்கொள்ளணும், யாருக்கு இது அசைன் பண்ணப்பட்டிக்குது, எவ்வளவுக்கு அவங்க அதை டெஸ்ட் பண்ண போகிறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் இந்த பிளானிங் மெமரண்டத்தில் இருக்க போகிறது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யூ 5.4 நம்ம பார்த்தது. அண்ட் 5.5 வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியாண்டே சொல்லலாம். There are a lot of questions from this area.
I have to include this, right? 2022 Jan and 2021 Jan also. இது வந்துச்சு இருக்கிறதுலே மிக மிக முக்கியமான ஏரியா அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டி. ஒரு கம்பெனி எக்ஸ்ஒய்செட்னா எக்ஸ்ஒய்செட் கம்பெனியை பற்றி நம்ம புரிஞ்சுக்கொள்கிறது. முக்கியமாக இண்டஸ்ட்ரியை புரிஞ்சுக்கொள்ளணும், ரைட்? அப்போ இண்டஸ்ட்ரினா உதாரணத்துக்கு உற்பத்தி, மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் செய்கிறாங்க. இவங்க வந்து சைக்கிளிக்கல் பிஸ்னஸ், அதாவது திரும்ப திரும்ப ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்களா. அதே மாதிரி உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி புரியக்களும் உங்களுக்கு விளங்கும். ஓகே, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. எனவே இன்வென்ட்ரிஸ் வந்து இவங்க உற்பத்தி செய்கிறது திடீர்னு வழக்கிழந்து போகலாம், எக்ஸ்பைரி ஆகலாம். அந்த ரிஸ்க் தான் பெரிய அளவுக்கான ரிஸ்க் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கொள்கிறீங்க. அப்போ இன்வென்ட்ரி இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கேப்ஷனுங்கிறது உங்களுக்கு புரியுது. அதே மாதிரி இவங்க சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட பாதுகாப்பு எல்லாம் பின்பற்றணும், சட்டங்கள் எல்லாம். அப்போ இது வந்து இண்டஸ்ட்ரியை பற்றி புரிஞ்சுக்கொள்கிறது பிஸ்னஸில். அண்ட் ஆப்ரேஷனை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளும் போது, ஓகே இந்த கம்பெனிக்கு 3 ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, 200 எம்ப்ளாயீஸ் இருக்குது, அவங்களோட ப்ரொடக்ஷனில் 60% ஏற்றுமதி செய்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய ஆப்ரேஷனை பற்றி புரிஞ்சுக்கொள்கிறது. அண்ட் இந்த பிஸ்னஸுக்கு என்னென்ன முக்கியமான ரிஸ்க் இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரியும், எக்ஸ்போர்ட்டில் இருந்தாங்கன்னா கரன்சி ஃப்ளக்சுவேஷன், டாலர்ஸ் மாற்றங்களால் நட்டங்கள் இதெல்லாம் வரணும். அப்போ அது முக்கியமான ரிஸ்க்காக இருக்குது. அண்ட் இவங்க வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும்னா ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய சப்ளையரை நம்பி இருக்கிறாங்க. அப்போ சப்ளையரை நம்பி இருக்கிறது ஒரு ரிஸ்க்காக இருக்குது. டிமாண்ட் வந்து சீசனை வச்சு வித்தியாசமாகும். அப்போ இதெல்லாம் கீ ரிஸ்க். அப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க பிஸ்னஸ். அதே மாதிரி அவங்களோட கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், எப்படி கட்டுப்படுத்துதல் நடவடிக்கைகள், இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது, ரைட்? ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல் வச்சுக்கிறாங்களா வளமையாக நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு, அல்லது மெனுவல் கண்ட்ரோல் வச்சுக்கிறாங்களா, அது எந்த சிஸ்டம் நல்லா இருக்குதா. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் இந்த நிறுவனங்களுக்கு என்னென்ன ப்ரெஷர் இருக்குது, ஃப்ராட்டில், எரர்ஸில் சந்தர்ப்பங்கள் வாரத்துக்கு. உதாரணத்துக்கு பேங்க் வந்து கேட்குறாங்க 15% ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இருக்கணும் ஏதாவது கடன் தாரத்துக்குன்னு சொல்லி. பட் அவங்களுக்கு அவ்வளோ இல்லை. அப்போ இதெல்லாம் ப்ரெஷர்ஸ், ஏதாவது மோசடி பிழைகள் மெனிப்புலேஷன் பண்ணுறதுக்கு. இதை தான் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் என்டிட்டிஸ் அண்ட் இட்ஸ் என்வாயர்மெண்ட். இதை நாம் தெளிவாக நோட்ஸ் அடிப்படையில் எக்ஸாம்ஸுக்கு எப்படி கொடுக்கணும் என்கிற அடிப்படையில் நம்ம பார்த்துருப்போம். இதில் மிக மிக முக்கியம், ஆன் வாட் ஏரியாஸ் ஆஃப் பிஸ்னஸ் டூ ஆடிட்டர்ஸ் நீட் அண்டர்ஸ்டாண்ட். இதை நீங்கள் தெளிவாக எழுத தெரிஞ்சிருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். முக்கியமாக என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க, என்னென்ன நிறுவனங்கள், ஒழுங்குபடுத்தல் நிறுவனங்கள் இவங்களுக்கு சம்மந்தப்படும், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இவங்களை செய்யும், ஒவ்வொன்றுக்குள்ளேயும் தெளிவாக நோட்ஸ் சந்திக்கிறேன், ரைட்? என்டிட்டியினுடைய நேச்சர் என்ன, என்னென்ன ஆப்ரேஷன் செய்கிறாங்க, யார் ஓனர்ஸ், என்ன கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர், ரைட்? என்னென்ன விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, எப்படி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணிக்கிறாங்க, எப்படி இவங்களுக்கு பணம் கிடைக்குது, அக்கௌண்டிங் பாலிசிஸ் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி இவங்களோட பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி பொருத்தமானதாக இருந்து கொண்டு இருக்கிறதா, அண்ட் இந்த நிறுவனத்தினுடைய குறிக்கோள் என்ன, என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க, பிஸ்னஸ்ங்கிற அடிப்படையில் என்ன பிஸ்னஸ் ரிஸ்க் இருக்குது, அந்த பிஸ்னஸ் ரிஸ்க் எல்லாம் எப்படி ஆடிட் ரிஸ்க்காக வரப்போகிறது, அண்ட் ஃபைனான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை எப்படி மெஷர் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாமே புரியுது. இதுதான் ஏகப்பட்ட தரம் கொஷின் வந்திக்குது, ரைட்? அண்ட் இதன் அடுத்தது ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ். இப்போ இந்த ரிஸ்க் எல்லாத்தையுமே நம்மளுக்கு தெரியும், ஆடிட் ரிஸ்க் என்பது கண்ட்ரோல் ரிஸ்க், இன்ஹரண்ட் ரிஸ்க், அட் த டைம் டிடெக்ஷன் ரிஸ்க். அப்போ நம்ம இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் நம்ம பண்ணும்போது சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க்குங்கிற ஏரியா ஒன்று இருக்குது. இது உங்களுக்கு 2022 ஜனவரியில் இந்த கொஸ்டின் வந்து ஸ்டூடெண்ட். சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் ஏரியான்னு சொன்னால் த ஃபேக்டர்ஸ் இண்டிகேட்டிங் எ சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க். ஸ்பெஷலாக நாம் ஒரு அட்டென்ஷன் ஒன்று கொடுக்க வேண்டிய இடங்களை சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க்னு சொல்லுவோம். இதில் 2022 ஜனவரியில் இந்த ஏரியாவில் கொஸ்டின் ஒன்று வந்துச்சு, குறிப்பிடத்தக்க இடரை குறிக்கக்கூடிய காரணிகள் எதெல்லாமே நம்ம சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க்குன்னு எப்படி நாம் சொல்லுவோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க. இதில் 4 விஷயங்களை வச்சு மோசடி இடர், ஒரு மோசடிக்கான இடர் எப்போதுமே சிக்னிஃபிகண்ட் தான். அது ₹1 இருந்தாலும் ₹10 இருந்தாலும் சரி, ரிஸ்க் ஆஃப் ஃப்ராட் என்பது இட்ஸ் ஆல்வேஸ் எ சிக்னிஃபிகண்ட் ஒன். அதே சமயம் வழக்கத்துக்கு மாறான ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு சொன்னால் ஓகே, அது ஒரு சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க்காக இருக்கலாம், வளமையாக நடக்கிறது இல்லை. ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் அ சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க். ரொம்ப கம்ப்ளெக்ஸான சிக்கலான ஃபைனான்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அது எப்பயுமே இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இண்டிகேஷன் சொன்னால் இட்ஸ் லைக் ஒரு குறிகாட்டி. இது எல்லாமே முக்கியமான இடர் உள்ள ஏரியாங்கிறது. அப்போ இதை புரிஞ்சுக்கொள்வது 2022 ஜனவரியில் உங்களுக்கு கொஷனாக வந்துருந்துச்சு. நம்ம பார்ப்போம் கொஷின்ஸை, ரைட்? அதே மாதிரி இடர் மதிப்பீட்டு நடைமுறைகள், ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படியெல்லாம் நாம் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவோம்னா, முக்கியமாக என்கொயரிஸ் பண்ணுவோம், இது முக்கியமே. அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவோம், அப்சர்வேஷன் பண்ணுவோம், இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். அப்போ இதெல்லாமே எப்படி நம்ம ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ண போகிறோம் என்பது.
ரைட். ஸோ இந்த ஏரியாஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே கொஷின்ஸுக்கு வந்திருக்கக்கூடிய ஏரியா. அண்ட் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி தந்திருந்தேன். அசர்ஷன்ஸ் என்பது ஸ்டூடெண்ட்ஸ் சுருக்கமாக நாங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே சரியாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறது. இதில் உங்களுக்கு சொன்ன விஷயம் மிக முக்கியமாக கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் பிஎன்எல் இருக்கிற விஷயத்துக்கு. அக்கௌண்ட் பேலன்சஸ்ங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம் பேலன்ஸ் ஷீட்டில் அல்லது ஃபைனான்ஷியல் பொசிஷனில் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான அசெஷன். உதாரணத்துக்கு இவங்களுக்கு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை நம்ம ஒக்கரன்ஸ், கம்ப்ளீட்னஸ், அக்யூரசி, கட் ஆஃப் அண்ட் கிளாசிஃபிகேஷன் என்று சொல்லி ஒவ்வொரு அசெஷனையும் நம்ம செக் பண்ணுவோம் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜரில். அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ், ரைட்ஸ் ஆஃப் பப்ளிகேஷன், கம்ப்ளீட்னஸ், வெலுவேஷன் அலோகேஷன் சொல்லுவோம் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸை. ரைட். இதை நான் சிம்பிளாக உங்களுக்கு வழங்கப்படுத்துதான் பிகாஸ் உங்களோட லெவலுக்கு பெரிய அளவில் டீப்பாக போக தேவையில்லை. அண்ட் இதிலிருந்து வந்திருக்கக்கூடிய கொஷன் இந்த ஏரியாவில் 2024 ஜனவரி கொஷன் நம்ம பார்த்துருந்தோம். தட் இஸ் explain 3 matters that the auditor may consider when establishing overall audit strategy. மொத்த ஆடிட் ஸ்ட்ராட்டஜியை தீர்மானிக்கும் போது என்னென்ன விஷயங்களை கன்சிடர் பண்ணணும். And identify 4 areas that the auditors NHL need to understand when performing the audit of financial statements. ரைட். என்னென்ன விஷயங்களை கன்சிடர் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஷின்ஸ் தான். அண்ட் 2023 ஜூலையில் we heard a question. அதுவும் நம்ம போன கிளாஸஸில் பார்த்துருந்தோம் டி கொஷன். 2023 ஜனவரி கொஷன் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் 2022 ஜனவரியில் கொஷன் வந்துருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ். தட் இஸ் இன் கொஷன் நம்பர் 5ல் பி கொஷனாக இருந்துச்சு. கொஷன் நம்பர் 5 பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பி கொஷன் ஸ்டேட் 3 ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் தட் கேன் பி பெர்ஃபார்ம்டு பை யூ இன் ரிலேஷன் டு HPL. என்னென்ன இடர் மதிப்பீட்டு செயல்முறைகளை நீங்கள் செய்வீங்க என்பது பி கொஷனாக நமக்கு இருந்துச்சு. தமிழில் பாருங்கள், HPL தொடர்பில் உங்களால் ஆற்றப்படக்கூடிய 3 இடர் மதிப்பீட்டு நடைமுறைகள் கொடுப்போம். இப்போ தான் நம்ம பார்த்தோம். இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, இன்கொயரி பண்ணுறது, ஒப்சர்வேஷன் பண்ணுறது. ரைட். ஸோ லெட்ஸ் சி த ஆன்சர்ஸ். பாருங்கள், இன்கொயரிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் அதர் தேர்ட் பார்ட்டிஸ், மூன்றாம் நபர்கள் நிறுவனத்துக்குள்ளே இருக்கிறவங்கள இன்கொயரி பண்ணுறேன், அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறேன், ஒப்சர்வேஷன், இன்ஸ்பெக்ஷன், இன்கொயரிஸ் ஃப்ரம் இன்டர்னல் ஆடிட் ஸ்டாஃப், நிறுவனத்துக்குள்ளே இருக்கிறவங்க. ஸோ இதை தான் நாமளும் அங்கே தந்திருக்கிறோம். அப்போது அதை எழுதினீங்கன்னா சரி. அதே மாதிரி 2021 ஜனவரிலையும் இந்த கொஷன் ஒன்று வந்துருந்துச்சு டி கொஷனில். பாருங்க, எக்ஸ்பிளைன் த டேர்ம் சிக்னிஃபிகன்ட் ரிஸ்க் வித் அன் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ஐடென்டிஃபைட் பை கசூன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ஆடிட் ஆஃப் பெல். இந்த கம்பெனியினுடைய ஆடிட்டில் சிக்னிஃபிகன்ட் ரிஸ்க் என்பது பெல்லின் கணக்காய்வு தொடர்பில் கசூன் ஏற்கனவே அடையாளம் கண்ட உதாரணம் ஒன்றுடன் கணிசமான இடம், குறிப்பிடத்தக்க கணிசமானங்கிறதெல்லாம் சிக்னிஃபிகன்ட் ரிஸ்க் என்னும் பதவி. சிக்னிஃபிகன்ட் ரிஸ்க் என்ன, ஸ்பெஷலாக அந்த இடத்துக்கு அட்டென்ஷன் ஒன்று கொடுக்கணும். என்ன படிச்சுக்கிறேன், ஃப்ராட் வரக்கூடிய இடமெல்லாம் சிக்னிஃபிகன்ட், ரிலேட்டட் பார்ட்டிஸ் வரக்கூடிய டிரான்சாக்ஷன் எல்லாம் சிக்னிஃபிகன்ட், கம்ப்ளெக்ஸான டிரான்சாக்ஷன், அன்யூஷுவலான டிரான்சாக்ஷன். லெட்ஸ் see how they have answered. ஸோ டிக்குரிய ஆன்சரை பாருங்கள். சிக்னிஃபிகன்ட் ரிஸ்கா தோஸ் ரிக்வயர் ஸ்பெஷல் ஆடிட் கன்சிடரேஷன். ஆடிட் ஸ்பெஷலாக நம்ம கன்சிடர் பண்ணணும் எஸ் அ பார்ட் ஆஃப் த ரிஸ்க் அசஸ்மெண்ட். நம்ம ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணும்போது, அதாவது என்கொயரி பண்ணும்போது, அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பண்ணும்போது, ஒப்சர்வேஷன் பண்ணும்போது, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் பண்ணும்போது இந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக அட்டென்ஷன் கொடுக்குறோங்கிறதெல்லாம் சிக்னிஃபிகன்ட் ரிஸ்க் ஏரியா. அண்ட் த ஆடிட்டர் ஷல் டிட்டர்மைன் whether any of these risks are significant risk. The following factors indicate that the risk of might be significant. ஆடிட்டர்ஸ் எதை வேணுமென்றாலும் அவங்களுடைய ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட்டின் அடிப்படையில் தீர்மானிக்கலாம். பட் எப்பவுமே இதெல்லாமே சிக்னிஃபிகன்ட் ரிஸ்க் தான். என்னது, ரிஸ்க் ஆஃப் ஃப்ராட், மோசடி ஏற்படுவதற்கான இடர் எப்பயுமே ஒரு கணிசமான இடர். It's an unusual transaction. It's significant transaction with a related party. The complexity of the transaction. Since the CEO's bonus is determined based on the achievement of sales and profits, there is a tendency in increasing the revenue, which is significant risk for this engagement. So இந்த கொஸ்டினோட எப்படி அது ரிலேட்டட் ஆகுதுன்னு சொன்னால், சிஇஓவினுடைய போனஸ் வந்து சேல்ஸும் ப்ராஃபிட்லையும் தான் டார்கெட் பண்ணிக்கிறாங்க, அதனால் அவர் அதிகரிக்கலாம். அப்போ இது ஒரு மோசடி, மெனிப்புலேஷன். அப்போ இந்த மாதிரியான இடர் மோசடி இடர்னா ஃப்ராட் ரிஸ்க் எப்பயுமே சிக்னிஃபிகன்ட். அப்போ இது கனெக்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல. ஸோ திஸ் இஸ் ஹவு த கொஷன் வில் கம். வெரி சிம்பிள். எனவே இந்த ஏரியாஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தெளிவாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சிக்னிஃபிகன்ட் ரிஸ்க்குங்கிறது என்ன, அது வாரத்துக்கான காரணம், அதே மாதிரி ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் என்ன, ரைட், இன்கொயரி பண்ணுறது, கேள்விகள் கேட்குறது, விஷயத்தை நடக்குதான்னு பார்க்குறது, ஒரு டாக்குமெண்ட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, நீங்களாக அனாலிசிஸ் பண்ணுறது, இது எல்லாமே ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ். வி ஆல்ரெடி டன் அண்ட் டஸ்டட். அண்ட் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அசெஷன்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதுவும் கொஷின்ஸில் வந்துருந்துச்சு. ஐ திங்க் 2022 Jan we heard that question, right? Yes, we have done. ஸோ தெளிவாக நாம் புரிஞ்சு கொள்ளணும்
5.5 என்னத்தை சொல்ல வருது. எகெயின் நான் ரிமைண்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், 5.1 ஆல் அபவுட் என்னென்ன சட்டம் தேவை என்பது, ரைட், என்னென்ன சட்டங்களை நீங்கள் புரிஞ்சிருக்கணும் என்பது. கட்டாயமாக ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணணும். 6 மாதம் டைம் இருக்குது. அதாவது பேலன்ஸ் ஷீட் முடிஞ்ச டேட்லேருந்து கட்டாயமாக இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸோட ஒத்து போகணும். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்ரீலங்கா ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. சிம்பிள். அப்போது இதை புரிஞ்சுக்கொள்ளணும். தென் 5.2 ஓவரால் objective. ரீசனபிள் assurance எடுக்கிறது, கண்டுபிடிச்சதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுறது. ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம், ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட், ஆடிட் ரிஸ்க்குண்டா என்னென்னு புரிஞ்சுக்கொள்றது. எக்ரிங் த டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் என்பது என்ன, நாம் என்ன செய்யணும், நமக்கு என்ன செஞ்சு தரணும், எப்போ டேட்டுக்குள்ளே தரணும், எவ்வளவு காஸ்ட் ஆகுங்கிறத செய்கிறது. முக்கியமாக ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்டர், ரைட். அடுத்தது பிளானிங் பற்றி பார்த்தோம். ஆடிட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிலிமினரி ஆக்டிவிட்டீஸாக என்ன செய்யணும், டீட்டெயில் பிளானிங் என்ன, டீட்டெயில் பிளானிங்கில் ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி என்ன, தென் டீட்டெயிலான பிளான் என்ன, பிளானிங் மெமோரண்டம் என்பது என்ன, அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்களை உள்ளடக்குவோம். வெரி சிம்பிள். அண்ட் இப்போ பார்த்தது அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் என்வாரன்மெண்ட். எப்படி புரிஞ்சுக்கொள்வோம், இண்டஸ்ட்ரியை புரிஞ்சுக்கொள்ளணும், என்ன ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, கீ ரிஸ்க் ஏரியா என்ன, என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குது, வீக்காக இருக்குதா ஸ்ட்ராங்காக இருக்குதா, என்னென்ன ப்ரெஷர் இருக்குது ஃப்ராடோ எரர் வாரத்துக்கு. சிம்பிள். இப்போ ஹை ரிஸ்க் ஏரியா என்ன, உதாரணத்துக்கு இப்போ இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் பண்ணுறது ஹை ரிஸ்க் ஏரியாவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ரெவென்யூ வந்து ரெகக்னைஸ் பண்ணும்போது சம்டைம் இவங்க போன அடுத்த வருஷம் மார்ச்சில் முடியுதுன்னா ஏப்ரலில் ரெவென்யூ எல்லாத்தையும் மார்ச்சில் உள்ளடக்கி வச்சிருக்கலாம்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு சொன்னால் ஹை ரிஸ்க். மீடியம் ரிஸ்க் வந்து என்ன, ஓகே எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்கிறாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பிரச்சனை வரும், பேரோலில் சின்ன சின்ன பிரச்சனை வரும், மீடியம் ரிஸ்க். லோ ரிஸ்க்குண்டா ஓகே கேஷ் ஐட்டம்ஸ், ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் எல்லாம் லோ ரிஸ்க். இப்படி நீங்கள் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ரிசல்ட்ஸை கண்டுபிடிக்கலாம். அண்ட் 5.6 பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆடிட் மெட்டீரியாலிட்டி சம்மந்தமாக படிச்சது. இது வந்து த்ரெஷ்ஹோல்ட். ஹவு மச் எரர் இஸ் டூ மச். எவ்வளவு பிழைகளோ மோசடி வந்தால் நாம் இதை பற்றி ரிப்போர்ட் பண்ணணும் என்பது தான். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி பிபிடி ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 100 மில்லியன் இருக்குதுன்னு வைங்க. ஓவராலாக நீங்கள் மெட்டீரியாலிட்டியை கன்சிடர் பண்ணுறீங்க 5 மில்லியன் சொல்லி, அப்போ உங்களோட மொத்த ப்ராஃபிட்டில் 5%. அப்போ 5 மில்லியனுக்கு மேலே பிழையோ மோசடி வந்தால் மட்டும்தான் பெருசு, மற்றதெல்லாம் நம்ம ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது ஓவரால் மெட்டீரியாலிட்டி. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டின்னு ஒரு விஷயத்தை சொல்லி தந்திருந்தேன். எப்பயுமே பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி என்பது ஓவரால் மெட்டீரியாலிட்டிக்கு கீழே இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ 5 மில்லியன் ஓவரால் மெட்டீரியாலிட்டினா 3.75 மில்லியன் நம்ம வைக்கலாம் பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி. அப்போ என்னுடைய அர்த்தம் என்ன, இப்போ 5 மில்லியன் அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபா பெறுமதியான ஒரு இன்வாய்ஸ் சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயம் சம்மந்தமாக நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போது 5 அதில் போது வந்து ஒரு 50,000 ரூபாய் என்பது வந்துருச்சு. அப்போ இந்த 50,000 ரூபாய் உங்களுக்கு நல்லாவே விளங்குது. நம்மளோட ஓவரால் மெட்டீரியாலிட்டி 5 மில்லியன், கிட்டத்தட்ட 5 மில்லியன்கிறது 50 லட்சம். பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டிங்கிறது 3.75 மில்லியன், ரைட், 37,50,000 ரூபா வருது. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு இன்வாய்ஸ் 5 லட்சம் ரூபாய் பார்க்கல, அதில் ஒரு பிள்ளை 50,000 வந்துச்சுன்னு சொன்னால் நாம் அதை இண்டிவிஜுவலாக ட்ராக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ 5 மில்லியனுக்கு மேலே மொத்தமாக வர்றது தான் ஆடிட் ஒப்பீனியனை பாதிக்கும். 5 மில்லியனுக்கு மேலே மொத்தம் என்பது என்ன, 50,000 ஒரு 500 டிரான்சாக்ஷன் வந்துச்சுன்னா மொத்தமாக 5 மில்லியனுக்கு மேலே அது வருதுன்னு சொன்னால் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த ஒரு த்ரெஷோல்ட், இந்த மெட்டீரியாலிட்டி அமௌண்ட்டை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அதை செட் பண்ணதுக்கு பிறகு தான் ரைட் எவ்வளவு சாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம், என்னென்ன ஐட்டம்ஸ் டெஸ்ட் பண்ண போகிறோம், எப்படி இவாலுவேட் பண்ண போகிறோம் என்பதெல்லாம் பிறகு நடக்கும். எனவே திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா ஆடிட்டில் மெட்டீரியாலிட்டி என்பது. இதில் கொஷின்ஸ் ஏரியா வந்து த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெட்டீரியாலிட்டி 2024 ஜூலை, 2022 ஜூலை, 2020 ஜூலையிலாம் வந்திருக்கக்கூடிய விஷயம். எப்படி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளானிங் கொஷின்ஸுக்கு அடிக்கடி வருதோ அதே மாதிரி தான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெட்டீரியாலிட்டியும் அடிக்கடி கொஷின்ஸுக்கு வரக்கூடிய ஏரியாவாக தான் இருக்குது. இதில் பாருங்கள் 2024 ஜூலை, ரைட், ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இந்த கொஷின், ஐ திங்க் ஸோ, ரைட். பாருங்கள், வை அசஸ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியாலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அன் ஆடிட், எப்படி, ஏன் முக்கியத்துவம். அண்ட் 2023 ஜூலை சி கொஷின், வி ஹவ் ஆல்ரெடி டன் திஸ் கொஷின். அண்ட் 2022 ஜூலை கொஷனில் சி கொஷனாக வந்துருந்துச்சு. இதுலேயும் அதே ஏரியா தான் சி கொஷன். ஸ்டேட் 4 ரீசன்ஸ் வை மெட்டீரியாலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஆடிட்டர், என்னத்துக்கு முக்கியத்துவம். பாருங்கள், ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ். பொறுமையான பிள்ளைகளை கண்டுபிடிச்சணும், அதை மதிப்பிடணும்னா முதல்ல எவ்வளவுக்கு மேலே வந்தால் பொறுமையானங்கிறது தெரியும். டிட்டர்மைன் த நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்னால் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் தீர்மானிச்சது பிறகு ஓகே இன்வென்ட்ரிஸுக்கு என்னென்ன சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் செய்ய போகிறோம், டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் செய்ய போகிறோம், டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் செய்ய போகிறோம், இதெல்லாம் என்னென்னு நான் சொல்லித்தரேன், எவ்வளோக்கு செய்ய போகிறோம் என்பது. அண்ட் எவ்வளோக்கு ஆடிட் ஒர்க் தேவை, அப்ளிகபிலிட்டி ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஸோ இதெல்லாம் நம்ம படித்த விஷயங்கள் தான். எனவே ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்,
ரைட். ஸோ இதை தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அண்ட் 2022 ஜனவரிலையும் பி கொஷனாக இந்த கொஷன் வந்துருந்துச்சு. இதுலேயும் பாருங்கள் கொஷன் என்னன்னு சொல்லி. பி கொஷன், ஸ்டேட் 4 ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர்ட் இன் டிட்டர்மைனிங் ஆடிட் மெட்டீரியாலிட்டி. ஆடிட் மெட்டீரியாலிட்டியை தீர்மானிக்கும் போது என்னென்ன விஷயங்கள் கன்சிடர் பண்ணப்படும். எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், நிதி கூட்டுகளுடைய மூலகங்கள், பயன்படுத்துகிற யூசர்ஸ் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, நிறுவனத்துடைய நேச்சர், இண்டஸ்ட்ரி, எக்கனாமிக் என்வாரன்மெண்ட், ஓனர் யார், ஸ்ட்ரக்சர் என்ன. ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி நாம் படித்து வச்சுருக்கக்கூடிய கொஷின்ஸ்கள் தான். அண்ட் 2020 ஜூலைலையும் ஏ கொஷனாக இந்த கொஷன் வந்துருந்துச்சு. 2020 ஜூலை கொஷனை பாருங்கள். ஸ்டேட் 3 ரீசன்ஸ் வை மெட்டீரியாலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் ஆடிட்டர். அதே தான். ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், டிட்டர்மைன் த நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ஸில் நாம் தெளிவாக படித்து தான் வச்சுக்கிறோம். பொறுமையான தவறான கூற்றுகளில் ஏற்படும் இடர்களை கண்டறிந்து மதிப்பிடுறது. டிட்டர்மைன்ஸ் த நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர். மேலதிக நடைமுறைகளின் தன்மை, நேரம் மற்றும் அளவை தீர்மானிக்கிறது. டிசைட் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் நெசசரி ஃபார் த எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ். செயல்திறனுக்கு அல்லது வினைத்திறனுக்கு தேவையான வேலையின் அளவு தீர்மானிக்கிறது. டிட்டர்மைன் த அப்ளிகபிலிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ். நியமங்களின் பொருந்தக்கூடிய தன்மையை தீர்மானிக்கிறதுக்கு. எவாலுவேட் த அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் டியூரிங் த ஆடிட். தணிக்கையின் போது சரி செய்யப்படாத தவறான கூற்றுக்களை மதிப்பிடுவதற்கு. evaluate the level of error likely leading to a modified opinion. ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாகவே தந்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே கவனமாக படிச்சுட்டு போனீங்கன்னாலே போதும். ரைட். அண்ட் முக்கியமான சில கொஷின்ஸ் வந்துக்கிற ஏரியா என்னென்ன பர்சன்டேஜில் இருக்கும் என்பது. ரைட். எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்போ பார்த்தது. யூஸ்வலி பர்சன்டேஜ் இஸ் அப்ளைட் எஸ் அ பெஞ்ச்மார்க். பெஞ்ச்மார்க்கை தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி இதில் இத்தனை பர்சன்டேஜுங்கிறதுக்குள்ளே என்னென்ன விஷயங்களை கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த இதுவும் நான் உங்களுக்கு தந்து தான் இருக்கிறேன். Right. So that's all about audit materiality. அப்போ உங்களுக்கு இப்போ ஆடிட் மெட்டீரியாலிட்டி சம்பந்தமாகவும் யூ நோ எவ்ரி திங். ஸோ லோவை புரிஞ்சு கொண்டு, குறிக்கோள்களை புரிஞ்சு கொண்டு, என்கேஜ்மெண்ட் லெட்டர் ரெடி பண்ணி எப்படி பிளான் பண்ணி செய்யணுங்கிறத பார்த்துட்டு நிறுவனத்தையும் புரிஞ்சு கொண்டதுக்கு பிறகு மெட்டீரியாலிட்டியை செட் பண்ணுறீங்க. So that's materiality. And 5.7 we have discussed about audit documentation. Documentation என்பது என்ன? சிம்பிளா, இஃப் இட் இஸ் நாட் டாக்குமெண்டட் இட் டிடன்ட் ஹேப்பன். நீங்கள் ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை ஆவணப்படுத்தி வைக்கலன்ட்டு அது ஒன்று நடக்கலைன்ட்டு தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ ஆடிட் நடந்து கொண்டிருக்கும் போதே நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் டாக்குமெண்ட் பண்ணுவோம். இதில் 2 விஷயம் சொல்லி தந்திருந்தேன். டாக்குமெண்ட் பண்ணும்போது ஒரு ஆடிட் ஃபைலில் பெர்மனன்ட் ஃபைலும் இருக்கும், கரண்ட் ஃபைலும் இருக்கும். பெர்மனன்ட் ஃபைல் என்பது பெர்மனண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணோம். பல ஆடிட்ஸுக்கு 10 வருஷத்துக்கு செய்யப்படும்னா ஒவ்வொரு வருஷம் ஆடிட்டுக்கு அது தேவைப்படும். அவங்களோட கூட்டமைப்பு சான்றிதழ் ஆகிக்கட்டும், ஒரு 10 வருஷத்துக்கு செஞ்சிருக்கக்கூடிய கண்ட்ராக்ட்ஸ் டாக்குமெண்ட் ஆகிக்கட்டும், ஆர்கனைசேஷனல் சார்ட், யார் சிஇஓ, யார் இல்லை யார், இதெல்லாம் பெர்மனன்ட் ஃபைல். கரண்ட் ஃபைலில் இந்த வருஷத்துக்கான ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் என்ன செஞ்சீங்க, இன்கொயரி பண்ணீங்க, யாரை பண்ணீங்க, அதனுடைய ஒர்க்கிங் ஃபைல்ஸ், ஒப்சர்வேஷன் என்ன பண்ணீங்க, அதனுடைய ரிப்போர்ட் ஃபைல், இதெல்லாம் இந்த வருஷத்துக்குரியது. என்ன விஷயங்களை டெஸ்ட் பண்ணீங்க, அதில் முடிவு என்ன, என்னென்ன எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணீங்க, தோசா வெல்கம். ஸோ எவ்ரி ஒர்க்கிங் பேப்பரில் என்னென்ன விஷயங்கள் வரும் என்பதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ கொஷின்ஸை கொஞ்சம் பார்ப்போம். அண்ட் ஐ திங்க் ஐ ஹவ் டு அப்டேட் த கொஷின் 2022 July. Here we have to update. This is 2022 Jan, also 2020 July also. Right? Audit materiality. And audit documentation பொறுத்த வரைக்கும் 2022 July, 2021 July, also we have to add 2020 July paper also, right? So audit materiality இதில் மிக முக்கியமாக டாக்குமெண்டேஷன் என்ன காரணம். அப்போ நல்லா பாருங்க, நோக்கம் அல்லது முக்கியத்துவம் எப்பயுமே கொஸ்டினாக வருது. திட்டமிடலினுடைய முக்கியத்துவம், ஆவணப்படுத்தலினுடைய முக்கியத்துவம் அல்லது நோக்கம். அப்போ அது கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் புரிஞ்சிருக்கணும். பர்பஸ் ஆஃப் அன் ஆடிட் டாக்குமெண்டேஷன் 2021 ஜூலையில் உங்களுக்கு கொஷனாக வந்துருந்துச்சு. ஸோ 2021 ஜூலையில் கொஷன் நம்பர் 6ல் பி கொஷனை பார்த்தீங்கன்னா நேரடியாக கேட்டிருந்தாங்க. எக்ஸ்பிளைன் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் த ஆடிட் டாக்குமெண்டேஷன். என்ன நோக்கத்துக்காக நம்ம ஆடிட்டில் கண்டுபிடிக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையும், நம்ம செய்கிற வேலை எல்லாத்தையும் ஆவணப்படுத்தணும். The primary objective of audit documentation is to provide evidence of the auditor's basis for the conclusion about the achievement of the overall objective of the audit and to provide evidence that the audit was planned and performed in accordance with the Sri Lanka auditing standards and applicable legal and regulatory requirements. சிம்பிளாக நாம் படித்த விஷயம்தான். ஸோ
பாருங்க பர்பஸ் ஆடிட் டாக்குமெண்டேஷன் என்பது என்ன, அண்ட் இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷனில் அதனுடைய ப்ரைமரி ஒப்ஜெக்டிவ் என்ன, ப்ரொவைட் எவிடன்ஸ் ஆஃப் த ஆடிட்டர்ஸ் பேசிஸ் ஃபார் கன்க்ளூஷன் அபவுட் ஓவரால் ஒப்ஜெக்டிவ்ஸ், ஒட்டுமொத்த நோக்கம் பற்றிய முடிவுகளுக்கு தணிக்கையாளர் அடிப்படையான சான்றுகளை வழங்குறது. அண்ட் ஆடிட் எல்லாமே பிளான் பண்ணப்பட்டு சரியாக எஸ்எல்ஏஸுக்கள் அங்கே நடந்தது. இதெல்லாம் நாம் என்னென்று படித்த விஷயங்கள் தான். ரைட். ஸோ பெருசாக நாம் அலட்டி கொள்றதுக்கு எதுவுமே இல்லை, சிம்பிளாக எழுத வேண்டியதான். ரைட். அண்ட் 2020 ஜூலை கொஷன்லையும் பி கொஷனாக இருந்துச்சு. 2020 ஜூலையில் கொஷன் நம்பர் 7ல் பி கொஷன், audit documentation is the record of audit procedures performed, relevant audit evidence obtained and conclusion to the auditor reach. கணக்காய்வு ஆவணப்படுத்தல் என்பது என்னென்ன ஆடிட் ப்ரொசீஜர் செஞ்சோம், என்னென்ன ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணோம், என்ன முடிவெடுத்தோங்கிறதுக்கான ஒரு ஆதாரம்னு சொல்கிறார். கேட்கப்படுகிறது கேள்வி, ஐடென்டிஃபை 3 மெத்தட்ஸ் பை விச் த form and content of working papers may get affected. ரைட். கேள்வி வரப்போகிறது பாருங்க, வேலைத்தாளினுடைய வடிவமைப்பு ஃபார்ம் அண்ட் உள்ளடக்கம் கண்டென்ட் பாதிக்கப்படக்கூடிய 3 விடயங்களை இனங்காண்கன்னு சொல்லி ஏ கொஷனில் இருக்குது. ஸோ இதில் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பாருங்க, right, that is B partல A question, isn't it? Yes. Right. பாருங்க, the size and complexity of the entity, the nature of the audit procedures to be performed, the identified risk of material misstatement, the significance of the audit evidence obtained. ஸோ இதில் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த விஷயத்தை நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நோட்ஸில் வந்து இது இருக்காது, பட் புக்ஸாக நம்ம ரெடி பண்ணும்போது இது இருக்கும். பட் இந்த கொஷின் 2020 ஜூலையில் வந்துருக்குது. ஸோ இது ஒரு டைப் பண்ணும்போது ஏதோ ஒரு அடிப்படையில் அந்த பேஜ் மிஸ் ஆகிக்குது. இதை தெளிவாக நினைவு வச்சுக்கொள்ளுங்க. ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரை என்ன வடிவமைப்பு செய்ய போகிறோம், என்னென்ன உள்ளடக்க போகிறோம் என்பது இந்த விஷயங்கள் தீர்மானிக்கும். நிறுவனத்தினுடைய அளவு என்ன, எவ்வளவு சிக்கலான நிறுவனம், என்ன தன்மையான ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் ரெடி பண்ணுறோம், நாம் அடையாளம் கண்டிருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன, அதனுடைய மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் என்ன, ஆடிட் எவிடன்ஸ் கணக்காய்வு சான்றுகள் பெற்றுக்கொள்ளப்பட்டதனுடைய முக்கியத்துவ தன்மை என்ன, கணிசமான தன்மை. ரைட். த நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸ் ஐடென்டிஃபைட், நம்ம விதிவிலக்காக எவ்வளோ விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம், அதனுடைய தன்மை என்ன. அண்ட் த நீட் டு டாக்குமெண்ட் அ கன்க்ளூஷன், முடிவு. அண்ட் ஆடிட் மெத்தடாலஜி அண்ட் டூல்ஸ், என்னென்ன டூல்ஸ் ஆடிட் மெத்தடாலஜி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது 2020 ஜூலை. ஸோ இந்த நோட்ஸ் வந்து தமிழில் நான் இன்ஷால்லா புக்காக, ஐ டோன்ட் திங்க் ஸோ யூ வில் கெட் இட் ஃபார் நவ். புக்ஸ் உங்களுக்கு கையில் கிடச்சிருந்தா இதில் இருக்கும். ரைட். அண்ட் அதே மாதிரி ஃபார்ம் அண்ட் கண்டென்ட், இந்த விஷயமும் நோட்ஸில் பிடிஎஃப்ல இருந்துட்டு சான்ஸ் இல்லை. பாருங்கள், கண்டென்ட் ஆஃப் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் என்பது இதையும் எட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நிறுவனத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சிருக்கிறது, பிளானிங் பண்ணது, இன்டர்னல் ஆடிட் ஒர்க் செஞ்சது, அனாலிசிஸ் பண்ணினது. ரைட். These all should there. இப்போ இன்ஃபர்மேஷன் ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டிண்டா லீகல் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கலெக்ட் பண்ணீங்க, என்னென்ன எக்ரிமெண்ட் கலெக்ட் பண்ணீங்க, போர்ட் மினிட்ஸ் கலெக்ட் பண்ணது, லீகல் டாக்குமெண்ட்ஸ் இம்பார்ட்டண்டானது கலெக்ட் பண்ணது, இண்டஸ்ட்ரியல் ரிப்போர்ட், அந்த மாதிரியான விஷயங்கள். பிளானிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆடிட் ப்ரோக்ராம்ஸ், அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணினோம், இன்டர்னல் ஆடிட் ஒர்க்கை நம்ம கன்சிடர் பண்ணுறோமா, அதை முடிவு என்ன, டிரான்சாக்ஷன் பேலன்ஸில் என்னென்ன அனாலிசிஸ் பண்ண போகிறோம், என்னென்ன ரேஷியோ செய்ய போகிறோம், அதே மாதிரி ரிஸ்க் அனாலிசிஸ் பண்ணினதுனுடைய டாக்குமெண்டேஷன்ஸ், ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் நேச்சர் டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் செஞ்சது, சூப்பர்விஷன் ரிவ்யூஸ் பண்ணது, கம்போனன்ட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், யாரெல்லாம் கூட்டு வர போகிறோம், எக்ஸ்பர்ட்ஸ் யார், இது எல்லாமே கண்டென்ட்டாக இருக்கணும். ரைட். ஸோ இதெல்லாம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் கொஷின்ஸ். பெருசாக நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்த கொஷின்ஸ் தான் வந்துட்டு இருக்குது. அப்புறம் பெர்மனன்ட் ஆடிட் ஃபைல் அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது வளமையாக வந்திருக்கக்கூடிய ஒரு கொஷின். ஸோ யூ மஸ்ட் ரிமெம்பர் தீஸ் ஏரியாஸ்.
ஸோ ஃபேக்டர்ஸ் எஃபெக்டிங் ஃபார்ம் அண்ட் கண்டென்ட், இது ஏ கொஷனாக வந்திருக்கக்கூடியதாக இருக்குது. 2020 ஜூலையில் வந்திருந்தது. அண்ட் பிரைமரி பர்பஸ் என்ன ஆடிட் டாக்குமெண்டேஷன் என்பதும் கொஷனாக வந்திருக்கக்கூடியது உண்டாகிறது. எனவே வி ஹவ் டன் ஆல் த கொஷன்ஸ். சிம்பிளாக நினைவு வச்சுக்கொள்ளுங்க எந்த ஏரியா முக்கியமாக வருது, அதனுடைய புரிதல், அது எப்படி மொழி நடை மாறாமல் கொடுக்க வேண்டும் என்பது. ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்த ஃபார்மேட்லேயே நான் தந்திக்கிறமாக எழுதுங்க, யாரும் உங்களோட மார்க்ஸாக உங்கள்கிட்ட எடுக்க முடியாது. எனவே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் அபவுட் ஆடிட் டாக்குமெண்டேஷன். அப்போ நம்ம என்ன பார்த்தோம்? என்ன சட்டம், என்ன நோக்கம், என்கேஜ்மெண்ட் லெட்டர் எப்போவெல்லாம் மாறப்போகுது, பிளான் பண்ணுறதுல முக்கியத்துவம் என்ன, எப்படி புரிஞ்சுக்கொள்கிற ஒரு கம்பெனியை பற்றி, எப்படி எல்லாத்தையும் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஆவணப்படுத்துகிற, எப்படி மெட்டீரியாலிட்டியை தீர்மானிக்கிற, அதோட காரணங்கள். தென் அது பிறகு நம்ம மூவ் ஆகியிருந்தது த ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரிலேட்டிங் டு ஃப்ராட் இன் அன் ஆடிட் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ரைட். ஸோ இது 5.8 பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் மிக மிக முக்கியமாக மோசடி இடம்பெறுவதை பார்த்து கொண்டிருக்கிறோமா? இதில் என்ன அர்த்தம்? நம்புங்க, பட் வெரிஃபை பண்ணுங்க. ட்ரஸ்ட் பண்ணுங்க, பட் இந்த வேலை நடக்குதாங்கிறத வெரிஃபை பண்ணுங்க, உண்மையான்னு சொல்லி வெரிஃபை பண்ணுங்க. ரைட். அதே சமயம் மோசடி இடர்களுக்கு 3 விஷயங்களை தான் நம்ம மையப்படுத்தி செய்வோம். ஒன்று ப்ரெஷர், ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி, மூணாவது ரேஷனலைசேஷன். ப்ரெஷர் வந்து அழுத்தம். இப்போ உதாரணத்துக்கு பேங்க் வந்து கேரண்டி கேட்குறாங்க கடன் தரத்துக்கு, பட் அல்லது பேங்க் வந்து கேட்குறாங்க லாபம் இவ்வளவு காட்டணும்னு சொல்லி. சிஓவினுடைய போனஸ் ஸ்ட்ரக்சர் லாபத்தை வச்சு தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் ப்ரெஷர் தப்பு செய்கிறதுக்கு. வாய்ப்பு என்ன? எல்லா இடங்களையும் மெனுவல் கண்ட்ரோல் இருக்குது, ஈஸியாக ஓவர் கம் பண்ணிட்டு போகலாம். இன்வென்ட்ரி அக்கௌண்டிங் வந்து ரொம்ப சிக்கலாக இருக்குதுங்கிறது. அண்ட் ரேஷனலைசேஷன் அவங்களுடைய அணுகுமுறை. ரைட். ஸோ இந்த இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். என்ன ரெஸ்பான்ஸ் நம்ம பண்ணுறோம்? ரைட். இது எல்லாமே இதுக்குள்ளே வரும். இப்போ உதாரணத்துக்கு ப்ரெஷர் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜேர்னல் என்ட்ரிஸை பார்ப்போம். அன்யூஷுவலாக என்ன இருக்குது, இயர் எண்டில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை போட்டு வச்சுக்கிறாங்க, அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் எல்லாம் என்னென்னு செஞ்சு வச்சுக்கிறாங்கன்னு ரிவ்யூ பண்ணுவோம். சர்ப்ரைஸாக சில ப்ரொசீஜர்ஸை கொண்டு போவோம். ரைட். மேனேஜ்மெண்ட் என்ன தான் ஹோனஸ்டாக இருந்தாலும் நாம் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசம் இருப்போம். தீஸ் ஆல் ஆர் வி ஹவ் டிஸ்கஸ்ட் இன் திஸ் 5.8. ரைட். 5.8 பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் கொஷனாக வந்துருந்துச்சு. மோசடி என்றால் என்ன என்பதே ஒரு கொஷனாக வந்துருந்துச்சு 2024 ஜனவரியில். அண்ட் 2025 ஜனவரியில் 2 விதமான 2 டைப்ஸ் ஆஃப் இன்டென்ஷனல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒன்று ஃப்ரெடியூலண்ட் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங், அதே சமயம் மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் அசெட்ஸ். ஸோ இதுவும் நம்ம பார்த்துருந்தோம். ஃப்ரெடியூலண்ட் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் வந்து என்னென்ன விஷயங்கள், அதாவது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மோசடியாக நிதி அறிக்கைப்படுத்தல காட்டுறாங்க என்பது. ஸோ இந்த கொஷன் நம்ம போன கிளாஸஸ்லாம் பார்த்துருந்தோம். அண்ட் மிக 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 முக்கியமாக வர்றது ஆடிட்டர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பாருங்க. 2025 ஜனவரி, 2024 ஜனவரி, 2023 ஜூலை, 2023 ஜனவரி, 2022 ஜனவரி வரைக்கும் வந்திருக்கிற கொஷன்ஸ் எல்லாம் இதில் நேரடியாக நிறைய தடம் கேட்டது ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஆடிட்டர். ஃப்ராடை பொறுத்த வரைக்கும் ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவர் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், எந்த அளவுக்கு அவருக்கு பொறுப்பு இருக்குது. இது மறுபடியும் ஏகப்பட்ட தடவை 2023 ஜனவரி கொஷனை பார்த்தீங்கன்னா பி கொஷனில் வந்துருந்துச்சு. பார்த்துருந்தேன் நம்ம போன கிளாஸஸில். 2022 ஜனவரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் சி கொஷனில் வந்துருந்துச்சு. எக்ஸ்பிளைன் த ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரிவென்ஷன் அண்ட் டிடெக்ஷன் ஆஃப் ஃப்ராட்ஸ் இன் HPL. எந்த அளவுக்கு தடுக்கிறதுல கண்டுபிடிக்கிறதுல அவருக்கு இருக்குது பாருங்க. நம்மளோட அதே விஷயம் தான் இருக்கும். An auditor conducting an audit in accordance with the Sri Lanka auditing standard is responsible for obtaining reasonable assurance that the finance statement taken as a whole are free from material misstatement. மொத்தமாக நிதி கூட்டுற வச்சு பார்க்கும்போது பொறுமையான பிள்ளை நம்மளோட மெட்டீரியாலிட்டியை தாண்டாமல் இருந்தால் ஓகே, அது இப்படி இருக்குதான்னு சொல்லி நம்ம நியாயமான ஒரு உத்தரவாதம் எடுத்துக்கொள்வோம். அவ்வளோதான் நம்மளோட வேலை. So due to the inherent limitation of an audit, there is an unavoidable risk that the material misstatement due to fraud may not be detected. ஆடிட்டுக்குண்டே சில தன்மை இருக்குது. ஏன்னா நம்ம ரீசனபிள் அஷ்யூரன்ஸ் ஒவ்வொன்றே போய் செக் பண்ணிட்டு, அதனால மோசடியாலேயோ பிள்ளையாலேயோ சில பொறுமையான பிள்ளைகளை நம்ம கண்டுபிடிக்காம விடலாம். ரைட். பட் மற்றத்தை விட மோசடியால் இடம்பெறதன் மூலமாக வரக்கூடிய ரிஸ்க் தான் ரொம்ப சிக்னிஃபிகண்டான ரிஸ்க். பிகாஸ் ஃப்ராட் ரிஸ்க், மோசடி இடர் ரொம்ப சிக்னிஃபிகண்ட், கணிசமான இடர். நம்ம படிச்சுக்கிறோம். ஸோ சிம்பிள். ரைட். ஸோ தட் இஸ் 2022 ஜனவரியில் இந்த கொஷன் வந்துருந்துச்சு. அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட்டும் 2025 ஜனவரியில் எல்லாம் கொஷனாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான்.
எனவே ஸ்டூடெண்ட்ஸ் இதை தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. இந்த ஏரியா கொஷின்ஸ் அடிக்கடி வரக்கூடியது. அண்ட் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் 2022 ஜூலையில் கொஷனாக வந்து இருந்துச்சு. ரிட்டன் ரெப்ரசன்டேஷன்ஸ் எந்தெந்த ஏரியாவிலெல்லாம் எடுக்கணுங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொன்றாக நம்ம படிச்சுக்கிறோம். எங்கெங்க எழுதப்பட்ட ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் நம்ம எடுக்கணும் என்பது தட் ஆல்சோ இன் அ கொஷன் 2022 ஜூலையில் டி கொஷனாக வந்து இருந்துச்சு. ஐடென்டிஃபை 4 ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் தட் யூ மே ஒப்டைன் இன் ரெஸ்பெக்ட் டு த ஆடிட்டில் என்னென்ன விஷயங்களுக்காக நீங்கள் எழுத்து மூலமாக அவங்கள்ட்ட இருந்து பிரதிநிதித்துவங்களை எடுக்கணும். ரைட். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் இருக்கக்கூடிய அந்த தந்திக்கிற விஷயங்களை மட்டும் நினைவு வச்சுட்டு போனாலே போதும். ரைட். முக்கியமாக மோசடியை தடுக்கிறதுக்கு கண்ட்ரோலை போடுறது, டிசைன் பண்ணுறது, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது, அதுக்கான விஷயங்களை கண்டுபிடிச்சா சொல்கிறது, சிக்னிஃபிகண்டான இன்டர்னல் கண்ட்ரோல் ரோல்ஸ் எல்லாம் யார் இருக்கிறது, ஏதாவது மோசடிகள் வந்துடுறது, எம்ப்ளாயிஸோ எக்ஸ் எம்ப்ளாயிஸோ ஏதாவது சொன்னாங்கன்ற அதுகளை பற்றின அறிக்கை, இது எல்லாமே இங்கே வரக்கூடிய ஏரியாஸாக இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் அவர் 5.8. அப்போ ஆடிட்டர்ஸினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி மோசடியில் என்ன இருக்குது. ரைட், வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் the 5.9, it's all about communication including the deficiencies of internal control with those charged with governance. இப்போ எங்கே வந்துட்டோம்? கம்யூனிகேஷன். அப்போ பாருங்க, நாம் என்ன செஞ்சோம்? என்ன சட்டம்னு தெரிஞ்சுக்கொண்டோம், எதுக்காக ஆடிட் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சுக்கொண்டோம், என்கேஜ்மெண்ட் லெட்டரை பற்றி தெரிஞ்சுக்கொண்டோம், பிளான் பண்ணுறதை பற்றி புரிஞ்சுக்கொண்டோம், எப்படி கம்பெனியை புரிஞ்சுக்கொள்றேன்னு பார்த்தோம், ஆடிட் மெட்டீரியாலிட்டி எப்படி டிட்டர்மைன் பண்ணுற என்னென்ன விஷயங்கள்னு பார்த்தோம், ஆடிட் டாக்குமெண்டேஷன் பண்ணுறது ஏன் முக்கியத்துவம், எப்படி பண்ணுற என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தோம், ஆடிட்டர்ஸுக்கு ஆடிட் பண்ணுறதுல என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்து போகிறோம். இப்போது ரிஸ்க் அசஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டீங்க, எல்லாம் தெரியும், நீங்கள் இன்கொயரி பண்ணீங்க, ஒப்சர்வேஷன் பண்ணினீங்க, ஆடிட் டாக்குமெண்டேஷனாக எல்லாம் பண்ணது பிறகு உங்களுக்கு விளங்கிடுச்சு இங்கே ரிஸ்க் எவ்வளோக்கு இருக்குது, எவ்வளோக்கு பிள்ளை இருக்குது, எவ்வளோக்கு மோசடி இருக்குது. நவ் ஹவு யூ ஆர் கோயிங் டு டூ த நெக்ஸ்ட். அது பிறகு என்ன தான் செய்கிறேன்? வி ஹவ் டு கம்யூனிகேட். நம்ம கண்டுபிடிச்ச இன்டர்னல் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் சொல்லணும். கம்யூனிகேஷன் இஸ் த கீ. யாருக்கு சொல்லணும்? ஆடிட் கமிட்டிக்கு சொல்லணும். அப்போ ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருக்கா குவார்டர்லி மீட்டிங் போட்டு ஆடிட்டினுடைய ப்ரோக்ரஸ் என்ன போயிட்டு இருக்குது, சிக்னிஃபிகண்டாக என்னென்ன விஷயங்களை நாங்கள் கண்டுபிடிச்சோம், அது சம்மந்தமாக முகாமைத்துவம் எங்கள்கிட்ட என்ன சொன்னிச்சு, அண்ட் எழுதப்பட்ட சில ரிப்போர்ட்ஸ் ரைட் நாம் கொடுக்கணும். இன்டர்னல் கண்ட்ரோலில் இந்த மாதிரியான டெஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சிக்கிறோம், ப்ராட் ரிஸ்க் இதெல்லாம் அடையாளம் கண்டிக்கிறோம், எங்களோட மேனேஜ்மெண்ட் இந்தந்த விஷயங்கள் எல்லாம் டிஸ்அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லை. அதே சமயம் எமர்ஜென்சியாக நம்ம எப்பப்போ கம்யூனிகேஷன் பண்ணணும். முக்கியமான ஒரு மோசடியை கண்டுபிடிக்கும் போது, கோயிங் கன்சர்னில் ஏதாவது இஷ்யூஸை கண்டுபிடிக்கும் போது, முக்கியமான கண்ட்ரோலை பிரேக் டவுன் பண்ணுறாங்க எல்லாம்ங்கிற பட்சத்தில் உடனடியாக நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை அவங்க தந்திருக்கணும். இது சம்மந்தமாக நம்ம படிச்சிருந்தோம். அண்ட் let me confirm that we have already included all past papers, right? ஸோ இதில் பெரிய அளவு கொஷின் வராட்டியும் 2025 ஜனவரியில் கொஷின் வந்துருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ். கொஷின் நம்பர் 9ல் இ கொஷனாக இது இருந்துச்சு. கொஷின் நம்பர் 9ல் இ கொஷனை பாருங்க. எக்ஸ்பிளைன் 3 matters to be communicated to management those charged with governance of Malcolm PLC. ரைட். ஸோ இது இ கொஷனாக வந்துருந்துச்சு. ஸோ இந்த விஷயத்தை ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து அடிக்கடி வரக்கூடிய ஒரு விஷயம், இதை கொஞ்சம் நோட்ஸாக சரியாக நினைவு வச்சுக்கொள்ளுங்க. ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் ரிலேஷன் டு த அபவுட் த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட். நிதி கூற்றுகள் சம்பந்தமாக ஆடிட்டருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ன நம்மளுடைய ஸ்கோப் பிளான் பண்ணிக்கிறது, முக்கியமாக கண்டுபிடிச்சது என்ன, ஆடிட்டர்னுடைய இண்டிபெண்டன்ஸ் சம்மந்தமாக. ஸோ இதை வச்சு அந்த கேஸ் ஸ்டடீஸோட லைட்டாக நீங்கள் ரிலேட் பண்ணி விட்டீங்கன்னா போதும். ரைட். இந்த கேஸ் ஸ்டடீஸை நம்ம பிறகு பார்க்கலாம், நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லித்தரேன். அண்ட் 2022 ஜூலைலையும் கொஷின் ஒன்று வந்துருந்துச்சு. இதில் ஏ கொஷனை பாருங்கன்னா, எக்ஸ்பிளைன் வாட் இஸ் மென்ட் பை டெஃபிஷியன்சிஸ் இன்டர்னல் கண்ட்ரோல். உலக கட்டுப்பாட்டினுடைய பிரச்சனை அல்லது குறைபாடுனா என்ன. ஸோ இதுவும் நாம் படிச்சுக்கிறோம். Deficiency internal control exists when a control is designed, implemented, or operated in such a way that is unable to prevent or detect or correct misstatements in the finance statement on a timely basis, or control necessary to prevent, detect, or correct misstatements in the finance statements on a timely basis missing. டிசைன் பண்ணும்போதும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அல்லது
அதுக்கு நடக்கும்போது பிழைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லது திருத்துறதுக்கு அந்த கண்ட்ரோல் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சோ அது வேலை செய்யலைன்னு சொன்னால் தட்ஸ் அ டெஃபிஷியன்சி. இதெல்லாம் ப்ராப்பராக நான் உங்களுக்கு தந்திக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ்ப்ளனேஷன், அதே மாதிரி ஆடிட்டர்ஸினுடைய ஒப்ஜெக்டிவ்ஸ் என்ன இதில் இருக்குதுன்னு சொல்லி. அண்ட் உலக கட்டுப்பாட்டில் உள்ள குறைபாடுகளில் டெஃபிஷியன்சி ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் என்பதுக்கு பாருங்கள். தவறான கூற்றுகளை தடுக்கவோ அல்லது கண்டறியவோ சரி செய்யவோ முடியாத வகையில் ஒரு கட்டுப்பாடு வடிவமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு அல்லது இயக்கப்படுதல் அல்லது தேவையான ஒரு கட்டுப்பாடு இல்லாதிருத்தல் என்பது டெஃபிஷியன்சி. அப்போ ஆடிட்டர் என்ன செய்யணும்? ஸோ ஐ ஹவ் கிவன் எவ்ரி திங் பர்ஃபெக்ட்லி ரைட். ஸோ இது கம்யூனிகேஷன் ரைட். And actually, we are in 5.10. That is all about the auditor's responses to the assessed risk. Right? ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் யாருக்கு கம்யூனிகேஷன் பண்ணணும், என்னதை கம்யூனிகேஷன் பண்ணணுங்கிறது தெரியும். மதிப்பிடப்பட்ட இடருக்கான தணிக்கையாளரினுடைய பதில்கள், அதாவது எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்கணும். இதில் பார்த்துட்டு இருக்கிறோம், நாம சில விஷயங்கள் வரைக்கும் பார்த்துட்டோம். ரைட். ஸோ கிவ் மீ 5 minutes டைம் கைஸ் அண்ட் ரிஃப்ரெஷ் பை யுவர் செல்ஃப், drink some water, and today நம்ம பார்க்க போகிற லெக்சர்ஸை I'm gonna start right now. Okay, within 5 minutes. So give me 5 minutes time.
Right, so let's continue students. So the auditor's responses to assessed risk. அப்போ இங்கே இப்போ நாம் என்ன சம்மந்தமாக பார்க்க போகிறோம்னா ஸ்டூடெண்ட்ஸ், இதில் முதலாவது வாசிங்க. The auditor obtains sufficient appropriate evidences regarding the assessed risk of material misstatement by assigning and implementing appropriate responses. இதில் ரெண்டு விஷயங்கள் சம்மந்தமாக, இதில் நினைக்க இதுவரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இதில் ரெண்டு விஷயங்கள் சம்மந்தமாக இதை சொல்லி தந்தேன். ஒன்று, நமக்கு எந்தெந்த இடங்கள்லாம் நம்ம ரிஸ்க் இருக்குதுன்னு தெரிஞ்சு கொண்டோமோ, தென் அது பிறகு நாம் ஓவராலாக மொத்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல்லையும் எவ்வளவுக்கு இந்த ரிஸ்க் இருக்குது என்பதனையும் ஒரு ஆடிட்டராக நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அதே சமயம் அசர்ஷன் லெவல், ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி தந்துக்கிறேன், ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க சொல்கிறது கட் ஆஃப், கிளாசிஃபிகேஷன், ரைட்ஸ் அண்ட் ஒப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டினுடைய அக்கௌண்ட் பேலன்சஸாக இருக்கட்டும், அல்லது டிஸ்க்ளோஷர்ஸாக இருக்கட்டும், அல்லது கால் டிரான்சாக்ஷன், கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே தனித்தனியாக நம்ம செய்வோம். அப்போ ரெண்டு இடத்துல நம்ம செக் பண்ணோம். நான் ஏற்கனவே சொன்ன லாஸ்ட் கிளாஸ்லேயே எக்ஸாம்பிளில் சொன்னேன், நான் ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணும்போது நம்ம ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணுறோம், ரைட்? அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் எழுதும்போது ஆடிட் ரெஸ்பான்ஸ் அதுதான் நம்ம இங்கே பண்ணுறோம். அப்போ அந்த ஆடிட் ரெஸ்பான்ஸ் வந்து வித்தியாசமாகும். ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவருக்கு டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட், கால் உடைஞ்சவருக்கு டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட், ரைட்? இப்போ ஒரு கம்பெனியை ஆடிட் பண்ணும்போது நம்ம ஓவரால் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் வச்சும் பார்க்கணும், மொத்தமாக ஒவ்வொரு எசேஷன் லெவல்லையும் பார்ப்போம், ரைட்? தட்ஸ் வாட் ஐ டோல்ட் யூ. அண்ட் இதில் ஓவரால் ரெஸ்பான்சஸ், மொத்தமான ரெஸ்பான்ஸ் என்பது இது வந்து மொத்தமாக நாம் இந்த ஆடிட்டுக்கு மொத்தமாகவே என்ன செய்ய போகிறோம் என்பது பார்க்குறது. அட்ரஸ் த ரிஸ்க் அட் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல். மொத்தமாக ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் என்ன பார்ப்போம்னு சொன்னால், we will emphasize the professional skepticism to the audit team. நம்ம மொத்தமாக டீமுக்கே சொல்லுவோம், கொஞ்சம் தொழில்முறை நடத்தி ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசம், ஐயப்பாட்டு, தொழில்முறை ஐயப்பாட்டை கொஞ்சம் பாருங்கள். அப்போ ஓவராலாக ரிஸ்க் வந்து ஹையாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம என்டையர் டீமுமே கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஸோ நம்ம விஷயத்தை சொல்லணும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டாஃப்ஸை போடுறது, மோர் சூப்பர்விஷன் கொடுக்கறது, கொஞ்சம் அன்பிரிடிக்டபிளான ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் இருந்த முறை நம்ம ரெடி பண்ணுறது, சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்பர்ஸை டெஸ்ட் பண்ணுறதை நம்ம இயர் எண்டுக்கு மாற்றுறது, இதெல்லாமே மொத்தமான நிதி கூற்றுகள். இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். ரெவென்யூ, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், இன்வென்ட்ரி, எல்லாத்துக்குமே இது பொருந்தும். இது பொதுவான தணிக்கை உத்தியில் செய்யப்பட்ட மாற்றங்கள் அல்லது ஊழியர்களுக்கான வழிமுறைகள். தட் இஸ் ஓவரால் ரெஸ்பான்சிவ் at the financial statement level. And now the responses to the risk of material misstatement at the assertion level. இப்போ assertion levelங்களை ஒவ்வொன்றா நம்ம போய் பார்க்க போகிறோம். ரெவென்யூ, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், அதர் இன்கம், ரைட், அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், ஃபைனான்ஸ் காஸ்ட், டெக்ஸேஷன், இதெல்லாம் பிஎன்எல் இருக்கிற கேப்ஷன்ஸ்னு சொல்லுவோம். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நான் கரண்ட் அசட்ஸ், அது யார் ப்ராப்பர்ட்டி பிளான் அண்ட் எக்யூப்மெண்ட்டை டெஸ்ட் பண்ண போகிறது. அதே மாதிரி ஏதாவது இன்டான்ஜிபிள் அசட்ஸ் இருக்குதா, அதை தனியாக யார் செக் பண்ண போகிறது. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் யார் பார்க்க போகிறது, இன்வென்ட்ரிஸ் யார் பார்க்க போகிறது, ட்ரேட் ரிசீவபிள்ஸ் யார் பார்க்க போகிறது, ட்ரேட் பேயபிள்ஸ் யார் செக் பண்ண போகிறாங்க, பேங்க் லோனை யார் வந்து செக் பண்ணி வெரிஃபை பண்ண போகிறாங்க, லீஸ் எடுத்திருந்தா ரைட் டு யூஸ் அசெட் யார் பார்க்க போகிறாங்க, ரைட்? ஆர்பிஓ ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஒப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் அதனுடைய வெலுவேஷன்ஸ், எக்சூரி, அவங்களோட கல்குலேஷன்ஸ் யார் பார்க்க போகிறாங்க, ரைட்? ஸோ இதெல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் கேப்ஷன்ஸ். இப்படி ஒவ்வொன்றா போய் பார்க்கறது, ஒவ்வொரு கேப்ஷனையும் எடுத்து இது பேலன்ஸ் ஷீட் கேப்ஷன்டா பேலன்ஸ் ஷீட்டுக்குரிய எசஷன்லாம் கவர் பண்ணப்பட்டிக்குதான், பிஎன்எல்னா பிஎன்எல்லுக்குரிய எசஷன்லாம் கவர் பண்ணப்பட்டுச்சான்னு பார்க்குறது. எனவே we will use the word further audit procedure, right? A important word is here. நீங்கள் அடிக்கடி இதை கேட்பீங்க ஆடிட்டில், further audit procedures. இதை நம்ம தமிழ் படுத்தும் போது வேணும்டா ஸ்டூடெண்ட்ஸ் மேலதிக தனி கணக்காய்வு நடைமுறைகள் அப்படின்னு சொல்லலாம். பட் the meaning is something different actually. ஸோ இதில் பாருங்கள் என்ன சொல்லப்பட்டீங்கன்னா, design further audit procedures. That means the nature, timing and extent responsive to assess the risk to the assertion level, ensuring a clear link between risk assessment and procedures. கூற்று மட்டத்தில் மதிப்பிடப்பட்ட இடர்களுக்கு ஏற்ப மேலதிக தணிக்கை நடைமுறைகளை அந்த இயல்பு, நேரம், அளவு வடிவமைத்து இடர் மதிப்பீடு மற்றும் நடைமுறைகளுக்கு இடையே தெளிவான தொடர்பை உறுதி செய்கிறார். வாட் டஸ் இட் மீன் திஸ்? இதனுடைய அர்த்தம் என்னடா ஸ்டூடெண்ட்ஸ்? வெரி சிம்பிளாக சொல்ல போனால், நாம இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன்,
அசர்ஷன் லெவலில் நம்ம பார்க்கும்போது இது ரொம்ப ஸ்பெசிஃபிக், ரொம்ப குறிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். மொத்த ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்து தள்ளி வச்சு பார்க்குறல. இப்போ கிட்ட எடுத்துகிட்டு வந்து ரெவன்யூவை தனியாக பார்க்குறோம், இன்வென்ட்ரிஸை அதுக்கு தனியாக பார்க்குறோம். அதுதான் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜராக வருது. அப்போ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வரோம் வந்து கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், ரைட்? கொடுக்கல் வாங்கல்கள் வகைகள் எதுக்கு சொல்கிறோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருக்கக்கூடிய நான் சொன்ன கேப்ஷன்ஸ், கணக்கு மீதிகள் அக்கௌண்ட் பேலன்சஸ் இதில் இருக்கக்கூடியதுக்கு சொல்கிறோம், நிதி நிலைமை கூற்றில் இருக்கிறதுக்கு சொல்கிறோம். அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோசர் எந்த அளவுக்கு வெளிப்படுத்திருக்கிறாங்க, எந்த அளவுக்கு முன் வச்சிருக்கிறாங்க. அப்போது கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், அக்கௌண்ட் பேலன்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோசர், இந்த மூணுலையுமே இருக்கக்கூடிய தனியான பிரச்சனைகள் என்ன? அப்போ இந்த விஷயங்களுக்கு உதாரணத்துக்கு கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனில் இன்வென்ட்ரிஸுக்கு என்ன தனியான ப்ரொசீஜர் செய்ய போகிறோம், இன்வென்ட்ரிஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ப்ராப்ளம் என்ன, சிக்னிஃபிகண்டான ரிஸ்க் என்ன, அந்த பிரச்சனையை அடையாளம் காண்றதுக்கான டார்கெட் ப்ரொசீஜர்ஸ் என்ன, தட்ஸ் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். அப்போ இங்கே ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்னா நீங்கள் நினைக்கக்கூடாது இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கூட செய்கிறது, மேலதிகமாக செய்கிறது, அப்படி கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இந்த ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் இதனுடைய அர்த்தம் எடிஷனலோ எக்ஸ்ட்ரா ப்ரொசீஜர் கிடையாது. இது என்னென்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம். நீங்கள் ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணிட்டீங்க, இன்கொயரி பண்ணிட்டீங்க, ஒப்சர்வேஷன் பண்ணிட்டீங்க, அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பண்ணிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு எங்கே ரிஸ்க் இருக்குன்னு தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு எங்கே ரிஸ்க் இருக்குன்னு தெரியும். ரிஸ்க் அசஸ் பண்ணது பிறக்கும் அடுத்தது என்ன, இதான் இது விஷயம். அப்போ ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரில் என்ன, கிளைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், ஆடிட் ரிஸ்க் எங்கெங்கே இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கொள்கிறோம், தென் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். ரெஸ்பான்ஸ் பண்ணக்குள்ள ஓவரால் ரெஸ்பான்ஸ் என்பது மொத்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் ஓகே நம்ம மொத்தம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான அவங்கள போடுவோம்னு நினச்சா மொத்தமாக ஓவரால் ரெஸ்பான்ஸ் அட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் லெவல். ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் என்ன, உள்ளுக்கு டீப்பாக போய் அசர்ஷன் லெவலில் குறிப்பாக இதுக்கு இந்தந்த டெஸ்ட் பண்ண போகிறோம், இந்தந்த பேலன்சஸ் எல்லாத்துக்கும் இந்த டெஸ்டிங், இதுதான் ஃபர்தர். அப்போ ஃபர்தர் என்பது அடுத்த ஸ்டெப் என்ன என்பதை தவிர இது கொஞ்சம் போனஸாக கொஞ்சம் மேலதிகமாக செய்வோங்கிறது கிடையாது, தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்டா நீங்கள் ஒக்கரன்ஸ் நடைபெற்றது, கம்ப்ளீட்னஸ் முழுமை, எக்யூரசி எல்லாத்தையும் நம்ம சேல்ஸுக்கு ரெவன்யூவுக்கு செய்வோம்னு சொன்னால் அது கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கு தனியாக என்ன செய்ய போறீங்கன்னு அர்த்தம். அக்கௌண்ட் பேலன்ஸ்னா என்ன, இன்வென்ட்ரியினுடைய எக்ஸிஸ்டன்ஸை செக் பண்ணுறது, வெலுவேஷனை செக் பண்ணுறது, ரைட்ஸ் அண்ட் ஒப்ளிகேஷனை செக் பண்ணுறீங்கன்னா இது அக்கௌண்ட் பேலன்ஸஸ்க்குரியது. இப்போ ப்ரெசன்டேஷன் டிஸ்க்ளோஷர்னு சொன்னால் உதாரணம் ரிலேட்டட் பார்ட்டி சம்பந்தமாக, தொடர்புடைய கட்சிகள் சம்பந்தமாக வெளிப்படுத்துகிற டிஸ்க்ளோஷர் நோட்ஸில் என்ன கொடுத்துக்கிறாங்க, அதில் கம்ப்ளீட்டாக இருக்குதா, அக்யூரேட்டாக இருக்கான்னு சொன்னால் தட் இஸ் ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷரை செக் பண்ணுறீங்க. அப்போ இது எல்லாமே ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர், பிகாஸ் ஒவ்வொன்றுக்கும் தனியாக போகிறோம். இப்போ ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி இருக்குதுன்னு சொன்னால் ஆடிட்டர்ஸ் வந்து அதை வந்து பார்க்குறாங்க, ஓகே இதில் மருந்துகள் இருக்குது, நிறைய எக்ஸ்பைரி ஆகிற இருக்குது, ஸோ ஹை ரிஸ்க் ஏரியா இன்வென்ட்ரி. அப்போ இன்வென்ட்ரிங்கிறது எங்கது, பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ். பேலன்ஸ் ஷீட் ஐட்டம் நம்ம அது என்னென்னு சொல்லுவோம், அக்கௌண்ட் பேலன்சஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு அங்கே என்ன ரிஸ்க் இருக்குதுன்னு பார்க்குறீங்க, ஓகே இன்வென்ட்ரிஸ் எல்லாம் வழக்கொழிஞ்சு போயிடும், எக்ஸ்பைரி ஆகிறதுக்கான ரிஸ்க் கூட, அல்லது சில நேரங்களில் சட்டத்திட்டங்கள் மாறலாம். அப்போ இது ஒரு ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்ணுறது. அந்த ரிஸ்க்கு நீங்கள் என்ன செய்யணும், இன்வென்ட்ரிங்கிற தனி கேப்ஷனுக்கு எசர்ஷன் லெவலில் போய் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். எசர்ஷன் லெவலில் போய் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது யூ வில் கன்சிடர் அபவுட் திஸ் நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட். இந்த 3 விஷயத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க. நாம் என்ன தன்மையில், எவ்வளவு அடிப்படையில், எவ்வளோ அளவுக்கு நம்ம செய்ய போகிறோம் என்பது. லெட் மீ ஹைலைட் திஸ், ரைட்? இப்போ இதில் நேச்சர் என்பது என்ன, இப்போ நான் சொன்ன உதாரணத்துக்கு நேச்சர்ண்டா ஓகே உங்களுக்கு விளங்குது, ஹை ரிஸ்க் ஏரியா இன்வென்ட்ரி, ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் செய்யணும். அப்போ டீட்டெயிலாக ஒரு டெஸ்டிங் ஒன்று பண்ணுறீங்க, இன்வென்ட்ரியினுடைய ஏஜிங் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. ஏஜிங் ரிப்போர்ட்ஸ்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் ரிசீவபிளுக்கு ஏஜிங் ரிப்போர்ட் இருக்கிற மாதிரி இன்வென்ட்ரிக்கு இருக்கும். எப்போ 30 நாள்லேருந்து 60 நாளைக்குள்ளே வாங்கினது எவ்வளவோ, 60லேருந்து 90க்கு எவ்வளோ அப்படின்னு நீங்கள் ஏஜிங் ரிப்போர்ட் ஒன்று கேட்டு ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபார்மசி கம்பெனின்னு சொன்னால் இத்தனை நாளைக்குள்ளே தான் விற்கணும், அதுக்குள்ளே வாங்கினது இப்போ இன்வென்ட்ரிஸில் எவ்வளோ இருக்குது. அப்போ நேச்சரை வச்சு டெஸ்ட் பண்ணுறீங்க அது. அண்ட் டைமிங் என்பது ஓகே இயர் எண்டில் இவங்க ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்களா, இன்வென்ட்ரிஸை கூட்டி குறைச்சி லாபத்தில் செய்கிறதுக்கு, அதை பாருங்கள், அது டைமிங். எக்ஸ்டெண்டா எவ்வளோ, அப்போ நீங்கள் பார்க்குறீங்க மொத்தமாக ஓகே 90%ல் உங்களுக்கு தெரியுது 90% ஆஃப் இன்வென்ட்ரி வேல்யூவில் நாம் மொத்தமாக செக் பண்ணுவோம். வளமையாக நம்ம 60% செக் பண்ணுவோம் இன்வென்ட்ரி, பட் இந்த முறை 90% செக் பண்ணுவோம், அது அளவு. அப்போ இதெல்லாமே ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸில் ஒரு ஆடிட்டர்ஸ் வந்து தீர்மானிக்கக்கூடிய விஷயம். ஐ ஹோப் ஸோ யூ அண்டர்ஸ்டுட் திஸ். நவ்
the factors influencing the design of further audit procedures. நம்ம மேலதிகமான நடைமுறைகள், அதாவது ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு செய்யணும், எவ்வளவு செய்யணுங்கிறது எதெல்லாம் தீர்மானிக்கும்டா, the first one is significance or likelihood of material misstatements. ரைட், பொறுமையான முக்கியத்துவம், அதாவது லைக்லிஹுட் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக், பொறுமையான பிழைகள் வரக்கூடியதுக்கான சிக்னிஃபிகன்ஸ், அது நடந்துங்கிறதுக்கான நிகழ்தகவு எவ்வளோ இருக்குது. ரொம்ப அதிகமான ரிஸ்காக இருந்தால் அதிகமான வேலை நம்ம செய்ய வேண்டி வரும். சிம்பிளாக தான் விஷயம். த பிகர் அண்ட் மோர் லைக்லி த ரிஸ்க், த மோர் ஒர்க் வி டூ. உதாரணத்துக்கு இப்போ ஜான் கீல்ஸ் ஹோட்டல் இருக்குது, பட் டூரிசம் எல்லாமே ஸ்ரீலங்காவில் நல்லா அடி வாங்குற டைம். அப்போது ரெவென்யூ வந்து அந்த இடத்துல ரொம்பவே ஹை ரிஸ்கி ஏரியா. ஏன், ஒரு ஹோட்டலுக்கு மேஜர் இன்கம் சோர்ஸே டூரிஸ்ட்லேருந்து தான் வருது அவங்கள்ட. அப்போ நீங்கள் ரிஸ்க் ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, ஓகே இது இன்கம் குறைஞ்ச காலம், இன்கம்மை கூட்டி காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு, அது சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் ஏரியான்னு நீங்கள் அடையாளம் காட்டுறீங்க. அண்ட் அப்போ உங்களுக்கு விளங்கும் சில நேரங்களில் ஓகே ஒக்யூபென்சி ரேட்ஸ், அதாவது எவ்வளவுக்கு ரூம்ஸ் எல்லாம் எவ்வளோ காலத்தில் எத்தனை பெர்சன்டேஜ் வந்து ஃபுல்லாக இருந்துச்சுங்கிற ரேட்ஸ் எல்லாம் இவங்க கூட்டி காட்டுறதுக்குரிய வழி இருக்குன்னு உங்களுக்கு ரிஸ்க் கொண்டு விளங்குது. இப்போ இந்த ரிஸ்க்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறீங்கடா ஸ்டூடெண்ட்ஸ், சிம்பிளாக சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க்குன்னு நீங்கள் அடையாளம் கண்டுட்டீங்க, மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் நீங்கள் வருங்கிறத தெரிஞ்சுக்கொண்டீங்க, இது ஒரு ஃபேக்டர். இந்த காரணி உங்களுக்கு இருக்கிறதால நீங்கள் ஓகே நம்ம இந்த முறை 100% பெரிய அளவுக்கான குரூப்ஸ் எல்லாம் புக்கிங் பண்ணினது என்னங்கிறத டெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா பெரிய அளவுக்கு புக்கிங்ஸ் வந்துருக்குன்னு போட்டு அவங்கள ரெவன்யூவை கூட்டிக்கலாம். அப்போ அந்த இடத்த நம்ம டெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் பார்க்குறீங்க. எதை வச்சு? சிக்னிஃபிகன்ஸ் ஓ லைக்லிஹுட் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை வச்சு. ரைட், அதோட நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க பெரிய பெரிய கோஆப்ரேட் கான்ட்ராக்ட்ஸ் ஏதாவது நடந்திருக்குதா, அண்ட் டீட்டெயில்டாக அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறீங்க. டெய்லி இவ்வளோ வந்துச்சுன்னு சொன்னால் எவ்வளோக்கு ரெவன்யூ வரும் என்பது அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறீங்க. ஸோ இது எல்லாமே சிக்னிஃபிகன்ஸ் ஓ லைக்லிஹுட் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். அண்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ், பேலன்சஸ் ஓ டிஸ்க்ளோஷர்ஸ், பரிவர்த்தனைகள், மீதிகள் அல்லது வெளிப்படுத்தல்களினுடைய பண்புகள், இதுவும் தீர்மானிக்கும். இதனுடைய அர்த்தம் என்ன? டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் நம்ம யோசிக்கிறோம். உதாரணத்துக்கு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த டிரான்சாக்ஷன்டா இது இதில் வரக்கூடிய ஐட்டம்ஸ், டிரான்சாக்ஷன், நோ கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், பிஎன்எல்ல வரக்கூடிய ஐட்டம் ரெவென்யூக்கு வித்தியாசமாக இருக்கும். ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸுக்கு வேறு மாதிரி இருக்கும், அட்மினுக்கு வேறு மாதிரி இருக்கும். அண்ட் பேலன்சஸ்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ட்ரேட் பேபிள்ஸுக்கு வேறு மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அப்போ இதனுடைய தன்மையை பொறுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் நீ டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ். இப்போ வளமையாக நடக்கக்கூடிய சில உதாரணத்துக்கு ஒவ்வொரு மாதமும் சம்பளம் போடுவாங்க. அப்போ அதுக்கு நம்ம சாம்பிளிங்கை வச்சு செய்வோம், அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் செய்வோம்னு சொல்லி தீர்மானிக்கலாம். ஆனால் அதுவே ரொம்ப கம்ப்ளெக்ஸான இப்போ ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் தேவைப்படுவாங்க. ரொம்ப சப்ஸ்டாண்டிவ் டெஸ்டிங் நம்ம பண்ணணும், அது ரொம்ப வித்தியாசம். இப்போ ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷனுக்கெல்லாம் பெரிய அளவு கேள்வி கேட்க வேண்டி வரும், எக்ஸ்டென்சிவாக இன்கொயரி தான் நம்ம பண்ண வேண்டி வரும், கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஏற்கனவே நிறைய எடுக்க வேண்டி வரும், கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டி வரும். அப்போ அதுக்கு வித்தியாசம் ஆகிக்கும். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்து. ரைட், அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் நேச்சர் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கண்ட்ரோல்ஸ், சில குறிப்பிடத்தக்க கட்டுப்பாடுகள். ரைட், உதாரணத்துக்கு சில இடங்களில் வந்து மெனுவல் இருக்கும், சில இடங்களில் ஆட்டோமேட்டட் இருக்கும். இதை வச்சும் நம்ம தீர்மானிப்போம். அண்ட் வெதர் ஆடிட்டர் எக்ஸ்பெக்ட்ஸ் கண்ட்ரோல்ஸ் டு பி எஃபெக்ட், கட்டுப்பாடுகள் வந்து பயனுள்ளதாக இருக்கும் என்று தணிக்கையாளர் அல்லது கணக்காய்வாளர் எதிர்பார்க்கிறாரா. ரைட், ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வரக்கூடிய ரெஸ்பான்சஸ் டு த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், த அசர்ஷன் லெவல், இதெல்லாமே தீர்மானிக்கும் எவ்வளவு நம்ம வேலை செய்ய போகிறோம் என்பது. அண்ட் இதில் 2 விதமான அணுகுமுறைகள் இருக்குது. தி சப்ஸ்டாண்டிவ் அப்ரோச் as well as combined approach. பொருண்மைசார் அணுகுமுறை, அதே சமயம் ஒருங்கிணைந்த அணுகுமுறை. சப்ஸ்டாண்டிவ் அப்ரோச் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட், அப்போ இந்த 2 அணுகுமுறைகள் எதுக்குரிய அணுகுமுறை? நாம எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறோம் அசர்ஷன் லெவலில், நாட் இன் த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல். ஒவ்வொரு அசர்ஷனுக்கு நம்ம கருதும் போதும் 2 அப்ரோச்சில் செய்வோம். ஒன்று சப்ஸ்டாண்டிவ் அப்ரோச். இந்த சப்ஸ்டாண்டிவ் அப்ரோச் என்பது ஸ்டூடெண்ட்ஸ் இட்ஸ் வெரி சிம்பிள். இங்கே நாம் என்ன செய்ய, இங்கே எப்போ இந்த சப்ஸ்டாண்டிவ் அப்ரோச்சை நம்ம கொண்டு போடுவோம்னு சொன்னால்,
சப்ஸ்டாண்டிவ் அப்ரோச்னா முதலாவது நம்பர்ஸை டெஸ்ட் பண்ணுறதுல தான் நாம அதிகமாக அக்கறை செலுத்துறது தான் சப்ஸ்டாண்டிவ் அப்ரோச். So if internal controls are ineffective or lacking, the auditor relies mainly on substantive procedure to obtain evidence. அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இவங்க வச்சிருக்கக்கூடிய கண்ட்ரோல் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. நாம இவங்களுடைய கட்டுப்பாடுகள், உலக கட்டுப்பாடு, இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டத்தை நம்ப முடியாது அப்படின்ட்டு வந்தா நீங்க எல்லாத்தையும் செக் பண்ணணும். அதுதான் சப்ஸ்டாண்டிவ் அப்ரோச். இவங்களோட கண்ட்ரோலை நம்ம நம்ப முடியாது. ஏன்னா கண்ட்ரோல் சும்மா பேருக்கு தான் வச்சுக்கிறான், ஒன்று வேலை செய்து யாரும் ஃபாலோ பண்ணுறாங்கல்ல. இப்போ அது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஒன்று இருக்குது. பிஸ்னஸ் வந்து இறக்குமதி செய்கிறாங்க எல்லாத்தையுமே. அதோட உங்களுக்கு நல்லாவே விளங்குது, இந்த நிறுவனத்தில் செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸே இல்லை. ஓனர் தான் பர்ச்சேசிங் பண்ணுறார், அவர் தான் பெற்றுக்கொள்கிறார், அவர் தான் ரெக்கார்ட் பண்ணுறார், அவர் தான் சப்ளையருக்கு பேமெண்ட் பண்ணுறார். அப்போது கண்ட்ரோலே இல்லைங்க. அப்போ என்னத்தை கண்ட்ரோலில் டெஸ்ட் பண்ணுறேன்? நம்ம இல்லாத கண்ட்ரோல் எங்கே போய் டெஸ்ட் பண்ணுறேன்? அப்போ ஆடிட்டர்ஸ் என்ன செய்யணும்? சப்ஸ்டாண்டிவ் அப்ரோச்சுக்கு போகணும். சப்ஸ்டாண்டிவ் அப்ரோச்னா இருக்கக்கூடிய நம்பர்ஸை நேரடியாக செக் பண்ணுறேன், கண்ட்ரோலை செக் பண்ணுறல. அப்போ ஓகே, இங்கே கண்ட்ரோலே இல்லை, இருந்தாலும் இங்கே யாரும் ஃபாலோ பண்ண போகிறதில்ல, அவர் தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறார். அப்போ கண்ட்ரோலை நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதை விட்டுட்டு சப்ஸ்டாண்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொன்னால் ஓகே, பர்ச்சேஸ் பண்ணாரா, ஓகே, பெரிய அளவுக்கான கொடுக்கல் வாங்கல்கள் ஒரு 10 சாம்பிள்ஸை எடுத்து பர்ச்சேசஸ் தாங்க, இன்வாய்ஸஸ் தாங்க, பேமெண்ட் பண்ணதுக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை தாங்க, ரைட், என்னென்ன வாங்கினீங்க, எங்கே வச்சுக்கிறீங்க, எல்லாத்தையும் செக் பண்ணும். ரைட், மேஜர் சப்ளையர் பேலன்ஸஸ், யாருக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டியது, அவங்கள்ட்ட இந்த கன்ஃபர்மேஷன் லெட்டர் எடுப்போம். டீட்டெயிலாக அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ஒன்று போடுவோம். எப்பப்போ எந்தெந்த டேட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஏஜிங் அனாலிசிஸ் பண்ணுவோம், எவ்வளோக்கு மார்ஜின் செட் பண்ணுறோம், எல்லா கேஷ் பேமெண்ட்டும் உண்மையிலேயே போனிச்சாங்கிறத பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொன்றா பார்த்து வவுச் பண்ணுறோம். அப்போ இதெல்லாம் என்ன? சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர், சப்ஸ்டாண்டிவ் அப்ரோச். அப்படின்னா நம்பர்ஸை நேரடியாக செக் பண்ணுறேன், கண்ட்ரோலை விட்டுறோம். Right? I hope so you understood. And substantive procedures detects material misstatements at the assertion level. அப்போ நாம ஒவ்வொரு assertion லெவல்லையும் அக்கௌண்ட் பேலன்ஸா, கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனா, டிஸ்க்ளோஷரானு சொல்லி ஒவ்வொரு பேலன்ஸ் ரீதியாக போமே தவிர இது வந்து நாட் அட் த ஒட்டுமொத்தமான நிதி கூட்டு அடிப்படையில் கிடையாது. அசர்ஷன் லெவலில் தான் நாம் இது செய்வோம். ரைட், அப்போ நம்பர்ஸ் ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல கரெக்டாக இருக்குதான்னு டிரெக்டாக பார்க்கறது தான் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ். அண்ட் ஸ்ரீலங்கா ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட் ரிக்வயர்ஸ் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் ஈச் மெட்டீரியல் கிளாஸ். ரைட், வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட், ஈச் மெட்டீரியல் கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், பேலன்சஸ் அண்ட் டிஸ்க்ளோஷர். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒவ்வொரு பொருண்மையானது, உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொரு கம்பெனிலையுமே எல்லாமே மெட்டீரியலான கேப்ஷன் கிடையாது. இப்போ சில கம்பெனியில் ரெவென்யூ வந்து மெட்டீரியல் முக்கியமானது, பொருண்மையானதுன்னு நம்ம எடுப்போம். சிலதுல ரெவென்யூ இருக்காது, ட்ரேட் பேயபிள்ஸ் இருக்கும், சிலதுல ட்ரேட் ரிசீவபிள் இருக்கும், வியாபார கடன் பற்றோர் சிலதுல முக்கியமானதாக இருக்கும், சிலதுல ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் இருக்கும். ரைட், அப்போ ஒவ்வொரு கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், பேலன்ஸ், டிஸ்க்ளோஷருக்கும் பொருண்மையானது எல்லாத்துக்குமே கட்டாயமாக சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் பண்ணணும் என்று ஸ்ரீலங்கா ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட் சொல்லுது. அப்போ இதனுடைய அர்த்தம், சில நேரங்களில் கண்ட்ரோல்ஸ் நல்லாவே இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் எதுக்கு செய்வோம்? கண்ட்ரோல் இல்லாத இடம் அல்லது கண்ட்ரோல்ஸ் வந்து உள்ள கட்டுப்பாடு வேலை செய்யாத இடத்துக்கு தான் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ். ஆனால் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்குது, ரொம்ப கிரேட்டா இருந்தாலும் இது எல்லாமே மெட்டீரியல், பொருண்மையானது அப்படின்னு தெரிய வந்தால், கண்ட்ரோல் கிரேட்டா இருந்தாலும் நாம ஸ்டில் we have to do some substantive test. That's the auditing standard. ரைட், அண்ட் இந்த சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் என்பது ரெண்டு விஷயங்கள் இன்க்ளூட் ஆகிக்கும். டிஓடின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ் அண்ட் சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். தெளிவாக வழங்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஸ்டாண்டிவ் அப்ரோச் என்பது அசர்ஷன் லெவலில் செய்யக்கூடிய ஒரு விஷயம், நம்பர்ஸை நேரடியாக செக் பண்ணுறது. பொதுவாக கண்ட்ரோல்ஸ் வேலை செய்யாத விடத்து, கண்ட்ரோல்ஸ் வீக்காக இருக்கிற இடத்து செய்வோம். பட் இருந்தாலும் சில முக்கியமான பொருண்மையான கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் பேலன்ஸுக்கு எப்பயுமே செய்வோம், கண்ட்ரோல் வேலை செஞ்சாட்டி வேலை செய்யாவிட்டாலும். அண்ட் இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. நம்பர்ஸை செக் பண்ணும்போது டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸுங்களை டிஓடி செய்வோம், சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் செய்வோம். இதை விவரங்களுடைய சோதனைகள்னு சொல்லுவோம். டெஸ்ட் ஆஃப் டீடைல், டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ்ண்டா டீட்டெயிலாக போய் இறங்கி செய்கிறது. ரைட், ஸோ ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல்கள், டிரான்சாக்ஷன் பிஎன்எல் இருக்கிறது, அடுத்தது பேலன்சஸ், பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிறது எல்லாம் டீட்டெயிலாக போய் நம்ம செக் பண்ணுறோம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் கமர்ஷியல் பேங்க்குக்கு போகிறீங்க, கமர்ஷியல் பேங்க் ஆடிட்டுக்கு போகிறீங்க. ஆடிட்டர்ஸ் வந்து பெரிய லோன், பல மில்லியன் கணக்கில் கொடுத்து 50 லார்ஜ் லோன்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணி கம்ப்ளீட் லோன் ஃபைலையும் ஒவ்வொன்றா செக் பண்ணுறாங்க. 50 கிரெடிட்டுக்கு அப்ளிகேஷன் போட்டிக்கிறாங்களா, கடனுக்கு அப்ரூவல் பண்ணதுக்கான டாக்குமெண்டேஷன் இருக்குதா,
கொடுத்த அவ்வளோ கடனுக்கும் கொலட்டரல் என்ன பிணையா வச்சுக்கிறாங்க, அதனுடைய வெலுவேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்களா, பேமெண்ட் எல்லாம் டைமுக்கு பண்ணிக்கிற ஹிஸ்ட்ரி இருக்குதா, இப்போ இருக்கிற கரண்ட் ரிஸ்க் ரேட்டிங் என்ன, ஒவ்வொன்றா செக் பண்ணுறீங்கன்னா இது டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ், டிஓடின்னு சொல்லும். ரைட், சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸுக்குள்ள இருக்கக்கூடியது டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ். சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ், பொறுமைசார் பகுப்பாய்வு நடைமுறைகள் என்பது ஸ்டூடெண்ட்ஸ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் செய்கிறது. வாட் இஸ் இட் மீன் தட்? அனாலிட்டிக்ஸ் நம்ம கொஞ்சம் பகுப்பாய்வு செய்கிறேன், மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குமா இல்லையான்னு கொஞ்சம் எஸ்டிமேட் பண்ணுறேன். உதாரணத்துக்கு சில சில்லறை நடத்தக்கூடிய இப்போ ஃபுட் சிட்டி மாதிரியான விஷயங்கள் எடுத்தீங்கன்னா ஆடிட்டர்ஸ் வந்து க்ரோஸ் மார்ஜினை கல்குலேஷன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஸ்டோருக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட் வைஸாக நம்ம செய்வோம். இப்போ 10 ப்ராடக்ட்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஜிபி மார்ஜின் என்ன, சேல்ஸ் என்ன, க்ரோஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் என்ன, ஜிபி மார்ஜின். அப்போ அந்த கிராஃபை இன்னொரு போன வருஷத்தினுடைய கிராஃபையும் போட்டு அந்த கிராஃப் போன மாதிரியே 12 மாதத்துக்கும் போகுதா இல்லை திடீர்னு இதில் கூடி குறைஞ்சிருக்குதான்னு பார்ப்போம். ஏன் கிட்டத்தட்ட இப்போ ஃபுட் சிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் டிரான்சாக்ஷன் நீங்கள் சேல்ஸை எடுத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மில்லியன் டிரான்சாக்ஷன் இருக்கும். ஒவ்வொன்றையும் செக் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில் செய்கிற மாதிரி. இப்போ லோனுக்கு செய்யலாம், 50 பேர் தான் மொத்தமே பெரிய லோன், ஓகே எடுத்துகிட்டு வாங்க ஃபைலை தாங்கன்னு கேட்கலாம். இப்போ ஃபுட் சிட்டி மாதிரியான பிஸ்னஸில் வருமானத்தை நீங்கள் ரெவன்யூவை செக் பண்ண போகிறோன்ட்டு டிஓடி நீங்கள் செய்யலாமா டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ்? 100 மில்லியன் டிரான்சாக்ஷனை செக் பண்ணலாமா? முடியாது. அப்போ அந்த இடத்துல நம்ம போக வேண்டிய சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ், டேட்டாவை எல்லாத்தையும் போட்டுட்டு கிராஃபில் போட்டுட்டு ஓகே எல்லா கிராஃபும் சரியாக போன மாதிரி அதே ட்ரெண்டுக்கு போகுதா, டிசம்பரில் கூடிக்குதா, போன வருஷம் இந்த வருஷம் கூடிக்குதா, அவங்களோட சீசனுக்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸ் நடந்துக்குதா. ஸோ தட் இஸ் சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். ரைட், அப்போ ஜிபி மார்ஜின் போட்டு செய்கிறது, ப்ராடக்ட் கேட்டகரியாக பார்க்குறது, போன வருஷத்தோட ஒப்பிட்டு செய்கிறது, கூடி குறைஞ்சிருந்து அதை பற்றின இன்வெஸ்டிகேஷன் நம்ம பண்ணுறது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு லொக்கேஷனில் திருட்டு நடந்திருந்தது அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது ரெண்டும் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸுக்குள்ளே வரக்கூடிய. ஸோ டிஓடி அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ரெண்டுமே சப்ஸ்டாண்டிவ் அப்ரோச். அண்ட் கம்பைன்ட் அப்ரோச்ண்டா இதில் ஸ்டூடெண்ட்ஸ் இஃப் த ஆடிட்டர் ஹஸ் எஃபெக்டிவ் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் the auditor can combine the test of controls with substantive procedures. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலும் டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸும் ஒன்று இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், குழம்புற இடம் இது. ரைட், டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் என்பது நம்ம டிஓசின்னு சொல்லுவோம். டிஓசி என்பது பியோர் கண்ட்ரோலை செக் பண்றது, பியோர் நம்பர்ஸை போய் பார்க்கறல, நம்ம கட்டுப்பாடு சரியா இருக்குதா இல்லையா, உள்ளக கட்டுப்பாடு சரியா இருக்கியாங்கிறது டிஓசி. டிஓடின்னு நான் சொல்றது என்ன, டெஸ்ட் ஆஃப் டீடைல், அது சப்ஸ்டாண்டிவ் அப்ரோச்சுக்குள்ள இருக்கக்கூடிய ஒன்று. ரைட், ஐ ஹோப் ஸோ ஐ எம் மேக்கிங் சென்ஸ் ஃபார் யூ. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கம்பைன்ட் அப்ரோச் என்பது கண்ட்ரோல் நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. நாம ஒரு பகுதி ஓகே கண்ட்ரோல் நல்லா இருக்குது, சரியாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்குது, அப்போ பகுதி கண்ட்ரோலை டெஸ்ட் பண்ணி எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுவோம். அப்போ குறைய நம்ம சப்ஸ்டாண்டிவ் டெஸ்ட் செய்வோம், நம்பர்ஸை கொஞ்சம் குறைய டெஸ்ட் பண்ணலாம், பிகாஸ் கண்ட்ரோல் நல்லா இருக்குது. உதாரணத்துக்கு லங்கா ஐஓசி பெட்ரோல் இதை எடுத்துக்கொள்ளும். ஆடிட்டர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க எக்ஸலண்ட்டான ஒரு ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல் இருக்குது, எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிக்கிறாங்க, எக்ஸலண்ட்டாக நல்லா பர்ஃபெக்டாக வேலை செய்து பெட்ரோலினுடைய இன்வென்ட்ரியினுடைய மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கே போகுதுங்கிறதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த கண்ட்ரோலை டெஸ்ட் பண்ணுறோம், ஓகே வருஷம் முழுக்க நல்ல எஃபெக்டிவாக வேலை செஞ்சுக்குது. அப்போ நாம் இப்போ என்ன செய்கிறோம், ஓகே கண்ட்ரோல் நல்லா இருக்குது, டிஓசி டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம பண்ணிட்டோம், அதனால் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸை நம்ம குறைஞ்சிக்கொள்ளும். முதல் 15 லொக்கேஷனுக்கு போய் பெட்ரோல் இருக்கிற இடத்த செக் பண்ணணும்னு பார்த்தோம், பட் கண்ட்ரோல் நல்லா இது இப்போ 8 குறைச்சிக்கொள்ளும். இதுதான் கம்பைன்ட் அப்ரோச், particularly for complex businesses, பேங்க், சூப்பர் மார்க்கெட், இந்த மாதிரி இடங்களுக்கு நாம யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் நிறைய கொடுக்கல் வாங்கல் இருக்கும், எல்லாத்தையும் நம்ம செக் பண்ண முடியாது. எனவே நம்ம டிஓசி அண்ட் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் ரெண்டையும் கலந்து தான் செய்வோம். அண்ட் டிஓசி கட்டுப்பாட்டு சோதனைகள் என்பது நம்ம இவங்க வச்சுக்கிற இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ப்ராசஸில் கண்ட்ரோல் போட்டிப்பாங்க. ஏற்கனவே நம்ம படிச்சுக்கிறோம் செகண்ட் யூனிட், ஐ திங்க் இதை செக் பண்ணுறேன். ஸோ இந்த டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்டூடெண்ட்ஸ் இவலுவேட் ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கண்ட்ரோல். சிம்பிளாக போய் நம்ம என்ன பார்ப்போம்னா, கண்ட்ரோல்ஸ் போட்டிக்கிறாங்க, எஃபெக்டிவாக எல்லாமே இருக்குதா, அண்ட் இதை நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே என்னென்ன செய்வோம்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம், எல்லாமே சரியாக நடக்குதா, டாக்குமெண்ட் இருக்குதா, எப்படி நடக்குதுன்னு இன்கொயரி பண்ணுவோம், நாமளே திருப்ப ரீபர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்ப்போம், எப்படி செய்கிறாங்கன்னு ஒப்சர்வேஷன் பண்ணுவோம். இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களாக வரும். ரைட்,
ஸோ ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு விளங்கும். இதில் இப்போ இன்ஸ்பெக்ஷன் என்பது என்ன, ரிவ்யூ பண்ணுறேன். இப்போ லோன் அப்ரூவல் டாக்குமெண்ட்ஸ்ன்றா அதை ரிவ்யூ பண்ணுறேன், உரிய சிக்னேச்சர் எல்லாம் போட்டிக்கிறாங்களா. அண்ட் இன்கொயரி பண்ணுறேன்டா, இப்போ அக்கௌண்ட்ஸ் பேயபிள் இருக்கிறானா, ஒரு கிளாக் இருக்கிறானா, அவர்கிட்ட போய் கேட்குறேன், எப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணுறீங்க இன்வாய்ஸை பேமெண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடின்னு கேட்போம். இப்போ ரீபர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறது, இப்போ பேங்க் ரெக்கார்ட்ஸ்லேயும் செஞ்சு வச்சாங்கன்னா நாமளே செஞ்சு பார்க்குறோம் சரியாக எல்லாமே ஓகே ஆகுதான்னு சொல்லி எப்படி ப்ராசஸ் நடக்குது. அப்சர்வேஷன் பண்ணுறேன்னு சொன்னால், இப்போ இதுவாக இன்வென்ட்ரி கவுண்ட் போகுதுன்னு சொன்னால் நம்ம பார்க்குறது எப்படி செய்கிறாங்க, என்னென்ன ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுறாங்க, ரைட். ஸோ இது எல்லாமே இங்கே டிஓசிக்குள்ளே வரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அப்போது உங்களுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ், கட்டுப்பாட்டு கம்பைன்ட் அப்ரோச்சுக்குள்ள சப்ஸ்டாண்டிவ் அப்ரோச்சும் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸும் வரும், டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸும் வரும். அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன, சப்ஸ்டாண்டிவ் அப்ரோச்சுக்குள்ளே வரக்கூடிய டிஓடியும் வரும், சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரோசஸும் வரும், டிஓசியான டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலும் வரும். புரியுதா? அதாவது கம்பைன்ட் அப்ரோச் என்பது ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பாருங்க, நான் உங்களுக்கு இதில் போட்டு காட்டுறேன். இதில் டிஓசியும் இருக்க போகிறது, சப்ஸ்டாண்டிவ் அப்ரோச்சும் இருக்க போகிறது. சப்ஸ்டாண்டிவ் அப்ரோச் நான் சொல்றதால ரெண்டு விஷயம் இருக்க போகிறது. ஒன்று டிஓடி டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸும் இருக்க போகிறது, அடுத்தது சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸும் இருக்க போகிறது. Right? So, I hope so you understood that's something called combined approach. Right? And examples of response to audit risk. Right? இதில் பாருங்க, சில விஷயங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ரிஸ்க் இஸ் இன்வென்ட்ரி இஸ் ஓவர் ஸ்டேட்டட் பிகாஸ் என்ஆர்வி இஸ் லெஸ் தென் காஸ்ட். நீங்கள் போய் பார்க்குறீங்க, இன்வென்ட்ரிஸில் போய் பார்க்குறீங்க, இன்வென்ட்ரியை கூட வெலுவேஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க, பட் என்ஆர்வி வந்து குறைவாக இருக்குது கொஸ்ட்டை விட. அப்போ அவங்க வந்து காட்ட வேண்டியது என்ஆர்வி நெட் ரியலைசபிள் வேல்யூ, பட் காஸ்ட்டில் காட்டி வச்சுக்கிறாங்க. எனவே இன்வென்ட்ரி வந்து உண்மையான பெருமதியை விட கூட இருக்குது. அப்போ அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க என்ன, எம்ஃபசைஸ் ஸ்லோ மூவிங் லைன்ஸ் டியூரிங் இன்வென்ட்ரி கவுண்ட். இன்வென்ட்ரி கவுண்ட் பண்ணும்போது ஸ்லோவாக மூவ் ஆகக்கூடிய ஐட்டம்ஸ் என்ன, போஸ்ட் இயர் அண்ட் சேல்ஸ் ஃபார் என்ஆர்வி வர்சஸ் காஸ்ட். ரைட், இயர் அண்டுக்கு பிறகு எவ்வளவுக்கும் நெட் ரியலைசபிள் வேல்யூவில் இருக்கிறத விற்று இருக்கீங்க பார்த்தா நம்மளால் வெரிஃபை பண்ண முடியும். உண்மையிலேயே என்ஆர்வியை விட என்ஆர்வி குறைய இருந்துச்சா கூட இருந்துச்சா பார்க்க முடியும், விற்கும் போது எவ்வளோ கொடுத்தாங்க. அண்ட் சொத்துக்கள் திருடப்படுறதுக்கான ரிஸ்க் இருக்குது. ரைட், இதை கண்டுபிடிக்கிறீங்க. ரெஸ்பான்ஸ் என்ன, ஓகே இன்டர்னல் கண்ட்ரோல்ஸை நம்ம டெஸ்ட் பண்ணுவோம், ஃபிசிக்கல் செக்யூரிட்டி இருக்குதான்னு சொல்லி எக்ஸிஸ்டன்ஸும் இன்ஸ்பெக்ஷன் எக்ஸிஸ்டன்ட்டை செக் பண்ணுறோம். ரைட், அண்ட் இன்கரெக்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரெவன்யூ கேபிட்டல். சில நேரங்களில் மூலதனம் வருமானத்தை பிழையாக பதிவு செய்யறதுக்கான ரிஸ்க் இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ என்ன செய்வீங்க, காஸ்ட் எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணி உள்ளுக்கு என்னென்னதை பதிஞ்சு வச்சுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ரைட், ரிப்பேர் காஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் எங்கே சரியான இடத்துக்கு தான் பதியப்பட்டிருக்குதான்னு பார்க்கலாம். எசட் ரெஜிஸ்டரை நம்ம கொஞ்சம் சந்தேகப்பட்டு தேடலாம். அதே மாதிரி ரெவன்யூ வந்துட்டு வேறு பீரியட்ஸில் இவங்க காட்டிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சந்தேகம் வருது. என்ன ரெஸ்பான்ஸ், ரெவன்யூ வருஷத்துக்கு முன்னாடி இயர் ரெண்டுக்கு ஜஸ்ட் முன்னாடி என்னென்ன பதியப்பட்டிருக்குது, அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்ன, ஜஸ்ட் போஸ்ட் இயர் ரெண்ட் முடிஞ்சு அடுத்த மாதம், இயர் ரெண்ட் முடிஞ்சு அடுத்த மாதம் என்ன நடந்துக்குது, அதெல்லாம் உண்மையான பீரியடுக்குரியதா. அண்ட் இர்ரீகவரபிள் டெப்ட்ஸ், அறவிட முடியாத கடனுக்கான ரிஸ்க் கூட இருக்குது. அப்போ நீங்கள் பார்ப்பீங்க போஸ்ட் இயர் அண்ட் ரிசிப்ட்ஸ் உண்மையிலேயே அறவிட முடியாத கடன் கிடைச்சி சொன்னது எல்லாமே கிடைச்சிருக்குதா. ரைட், உண்மையிலே கிடைச்சதை சொல்லி பார்த்துக்கிறாங்களா இல்லை கிடைக்கலன்னு சொல்கிறாங்களா. ரிசீவபிள் அனாலிசிஸில் ஏஜ் ரிப்போர்ட்ஸை பார்ப்போம். ஸோ இதெல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் சில உதாரணங்கள், நம்ம சில கொஷின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக விளங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யுவர் 5.10. ரைட், தட்ஸ் ஆல் அபவுட் யுவர் 5.10. And evaluation of misstatements identified during the audit. தணிக்கையின் போது அடையாளம் காணப்பட்ட தவறான கூற்றுக்களினுடைய மதிப்பீடு. ஐ திங்க் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த செக்ஷனை நாம் இன்னொரு கிளாஸில் பார்ப்போம், இந்த ஃபைனல் செக்ஷன். ஓகே ரைட், அதோட நமக்கு இந்த சாப்டர் 5 வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். ஸோ லெட்ஸ் see all of you in the next class. Right? So thank you all. Have a great day. நல்லா ரிவைஸ் பண்ணுங்க, படிங்க. Aim for a great. Thank you all. Bye.